வடிகால் அமைப்பு, ட்ரைனேஜ் சிஸ்டம். என்னது அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன வடிகால் அமைப்பு? மேடான இடத்துல மழை பெய்யுது, அங்கேருந்து தண்ணி வடிஞ்சு எங்கே போகும்? பள்ளமான இடம், கடல் நோக்கி. அது வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. வடிகால் அமைப்பு, ட்ரைன் ஆகிறது. சரி, எங்கே உருவாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆறலாம்? மேற்கு தொடர்ச்சி மலை, அங்கே தான் உயரமாக இருக்கும். ரைட் சைடு வர வர பள்ளமாக இருக்கும். தமிழில் கூட பாருங்கள், மதுரை இதெல்லாம் மேலை, மேலை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலைன்னா மேற்குன்னு அர்த்தம். மேற்கு பக்கம் உயரம் நம்ம லேண்டு, கிழக்கு பக்கம் கீழையும்பாங்க. கிழக்க மேலராஜ வீதி அப்படின்னு இருக்கா மதுரையில். கீழே மேலராஜ வீதினா அது மேற்கு வீதி, கோயிலுக்கு மேற்கில் போகிறது. கீழே ராஜ வீதினா கிழக்கு அப்படின்னு அர்த்தம். எல்லாம் இயற்கையோடு வாழ்ந்துருக்கானுங்க நம்ம ஆளுங்க. வடிகால் அமைப்பு தமிழ்நாட்டின் உயிர் நாடிகளாகும். பல ஆறுகள் காணப்பட்டாலும் காவிரி தான் இருக்குல்ல பெருசு. பாலாறு, பெண்ணை, வைகை, தாமிரபரணி. 1 2 3 4 5 5ஆறா ரொம்ப முக்கியமான. அதெல்லாம் இன்னும் நிறையா சின்ன சின்னதாக இருக்குது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. டோப்போகிராஃபி அந்த மாதிரி தான் இருக்குது. மேற்கில் உயரமாகவும் கிழக்கில் தாழ்வாகவும் இருக்குது. தாமிரபரணி ஆற்றை தவிர மற்ற ஆறுகள் அனைத்தும் வற்றும் ஆறுகளாகும். சரியா? தாமிரபரணி தென்மேற்கு பருவ காற்றப்பையும் அதுக்கு தண்ணி கிடைக்கும், வடகிழக்கு பருவ காற்றப்பையும் தண்ணி கிடைக்கும். தாமிரபரணி ஆற்றங்கரையில் எந்த ஊர் இருக்குது? படம்லாம் கூட வந்திருக்குதே, திருநெல்வேலி. எல்லாம் அனைத்து வற்றுமாறுகள், சீசனல் நேச்சர். தாமிரபரணி தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய இரு பருவ காலங்களையும் மழை பெறுவதால் வற்றாத ஆறு. காவிரி கூட சொல்லலாம் அப்படி தான். காவிரி ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே பெருசு. காவிரி தமிழ்நாட்டில் பெருசு, இங்கே உருவாகுது. இதெல்லாம் காவிரியோட துணையாறுகள். இவ்வளோ பேர் இங்கே பெய்கிற தண்ணி தான் வருது. ஒகேனக்கல்லில் வந்து என்ட்ராகும். பாருங்க, மோயார் தெரியலன்னு சொன்னேன்ல, ஒகேனக்கல்லில் வந்து கலக்குது. இங்கே அது பாலாறுன்னு போட்டிருந்தானுங்களே. இங்கே இருக்குது பாலாறு. ரைட். மோயாறு அதுவும் அங்கே தான் உருவாகுது. பாலாறுக்கு வடக்கில் அந்த பக்கம், அங்கே கர்நாடகாவிலே வந்து கலக்குது. ஒகேனக்கல்லில் இந்த இது வந்து நம்மளுது தமிழ்நாடு. அந்த பக்கம் பார்டர் தெரியுதா? அந்த பக்கம் கர்நாடகா. ஒகேனக்கல்லையே யார் போனதில்லை ஒகேனக்கலுக்கு? எல்லாருமே போயிட்டீங்களா? போனதில்லை. சரி, போய் பார்த்துட்டு வாங்க. சூப்பரான இடம். இந்த பழைய படத்துலலாம் சண்டை போடுவானுங்கள, எம்ஜிஆர் கத்தி சண்டை போடுவார், பின்னாடி புகையாக போகும். தண்ணி கொதிக்குதுன்னு நினச்சிக்குவோம். நான்லாம் சின்ன வயசில் தண்ணி சுடு தண்ணி போட்டிருக்குடா அப்படின்னோன்னு, அப்புறம் உள்ள நம்பியார் அதில் குதிப்பார். அடாடா எப்பட்றா வெந்து போயிட்டார் அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறது 80s. இப்போ கூட என்ன படத்தில் வரும் ஒகேனக்கல் லேட்டஸ்ட்டாக ஏதாவதுமா தெரியலையா? ரிதம் படத்தில் வரும்ல, தீம் தண்ணன் பாட்டு, நதியே நதியேன்னு வரும்ல, அதில் இருக்கும் பாருங்க. பாறை போட்டிலலாம் போவாரா? அது ஒரு பாட்டு, எல்லாம்லாம் கிடையாது. ஒரு சில இதெல்லாம் கேரளாவில் எடுத்தது. அதே பாட்டில் ஒரு சில சீன்லாம் அங்கே வரும். அந்த செங்குத்தான பாறை இப்படி இருக்கும். அதுக்கு பேர் என்ன இங்கிலீஷில் என்ன? அந்த நிலத்தோட்டத்துக்கு பேர் என்ன? தமிழ்லேயே சொல்லுங்கள். யார் அப்போ சொன்னீங்களே? நீர்வீழ்ச்சிலாம் பாறை இடுக்கு, கோர்ஜஸ், ஆமாவா? அதெல்லாம் கர்நாடகா மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி குன்றுகளில் தலைக்காவேரி என்னும் இடத்தில் உற்பத்தியாகிறது. அங்கே தண்ணி சும்மா கொஞ்சமாக தான் வரும். அப்புறம் வர வர எல்லாம் சேர்ந்து இவ்வளோ தண்ணி வருது. 850 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது. 416 கிலோமீட்டர் நீளத்திற்கு தமிழ்நாட்டில் பாய்கிறது. பாதி. சரியா?
இது கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகியவற்றிற்கிடையே சுமார் 64 கிலோமீட்டர் தூரத்திற்கு இயற்கை எல்லையாக உள்ளது. இந்த இடம் ஃபுல்லாக இது வரைக்குமே இயற்கை எல்லை. அந்த பக்கம் கர்நாடகா, இந்த பக்கம் நம்ம ஊர் வீரப்பன் இருந்த ஏரியா. அதெல்லாம் அடுத்தது போயிருக்கீங்களா? பாலாறு பார்க்கலாம். இது வழியே இந்த என்ன மலை? மாதேஸ்வரம் மலைக்கு போவாங்க. போயிருக்கீங்களா? அந்த பாலாறுக்கு அந்த பக்கம் இதான் பாலாறு கர்நாடகா, இந்த பக்கம் நம்மளுது. அங்கே பாலம் இருக்கும், பாலம் கிராஸ் ஆகி போகணும். தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் என்னும் இடத்தில் நீர்வீழ்ச்சி உருவாக்குகிறது. கோர்ஜஸ் ஸ்டான்லி நீர்த்தேக்கம். ஸ்டான்லி நீர்த்தேக்கம்னா இது மேட்டூர் டேமுக்கு இன்னொரு பேர் தான் ஸ்டான்லி. சரியா? அடுத்தது சேலம் மாவட்டத்தின் இவ்வாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் மேட்டூர். மேட்டூர்லேருந்து அப்படியே மேட்டூர்லேருந்து காவேரி போகும், தெற்கு நோக்கி பாயும். அங்கே பவானி வந்து சேரும். தெற்கு நோக்கி பாஞ்சு லெஃப்ட் எடுக்கும், கிழக்கு நோக்கி திரும்புகிற இடத்துல தான் பவானி உள்ளே வந்து சேரும். பவானி இருக்கா? பவானி அந்த அங்கே பார்த்துருப்பீங்க எல்லோரும், இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில். அடுத்தது பவானி ஆறு இதன் துணையாறாக வலது கரையில் காவிரியுடன் இணைகிறது. நம்ம சேலத்தில் ஓரத்தில் ஆறு, அதுவும் அதோட துணையாறு தான். எது? திருமணி முத்தாரம் அதோட துணையாறு தான். இது வலதுபுறமாக வந்து சேரதில் அவங்க. பின்னர் கிழக்கு நோக்கி பாய்ந்து அங்கேருந்து என்ன அது லெஃப்ட் எடுக்குது, கிழக்கு சமவெளி பகுதிக்குள் நுழைகிறது. அது வரைக்கும் பீடபூமி, அங்கே தான் லெஃப்ட், அங்கே தான் சமவெளி பகுதியில் உள்ள பூமி. கரூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் திருமுக்கூடல் என்னும் இடத்தில் வலது கரையில் மேலும் 2 துணையாறுகளான அமராவதி, நொய்யல். ஃபஸ்ட்டு நொய்யல், அப்புறம் தான் அமராவதி. எங்கே? அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் திருமுக்கூடல், 3 நதி சேர்ற இடம். பவானி ஆல்ரெடி சேர்ந்துருச்சிங்க. அப்புறம் 10 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி போனோன்னா அங்கே கரூர் ஏரியா. கரூர்லேருந்து 10 கிலோமீட்டர் அங்கே திருமுக்கூடல். நொய்யலும் வேறு யார் சேர்றா? அமராவதியும் சேர்றாங்க. அமராவதி எங்கே உருவாகுதுன்னு பார்த்தோம், ஆனைமலை அடிவாரத்தில். ஆனைமலையில் அங்கே உருவாகுது, வந்து சேருது. நொய்யல் இங்கே தான், நீலகிரி. நொய்யல் வந்து நீலகிரி, அங்கே உருவாகும். நொய்யல் நதிக்கரையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம், என்ன நகரம்? திருப்பூர் நகரம். திருப்பூரில் அங்கே ஒரு சாக்கடை ஓடும், போனீங்கன்னா தெரியும். சரியா? அது நம்ம சாக்கடை நினச்சிக்கிட்டு இருப்போம், அது நல்ல தண்ணி ஓடிட்டு இருந்த நொய்யல். நம்ம திருமணி முத்தாறு மாதிரி இதுவும் நல்ல தண்ணி ஓடிட்டு. பேரே பாருங்க, திருமணி முத்தாறு. இப்போ பேர் மாற்றிட்டானுங்க, கருமணி முத்தாறுன்னு ஓடிட்டு. சரியா? அந்த மாதிரி இல்லை, சாக்கடையை விட்டு நாசம் பண்ணிட்டோம் இருக்கின்றன. இப்பகுதியில் ஆற்றின் அகலம் அதிகமாக இருப்பதால் 3 ஆறு போதா 2 ஆறு வந்து சேருதில்ல, அங்கே தான் அகன்ற காவேரி அப்படின்றாங்க. எங்கே? திருமுக்கூடலில் அகன்ற காவேரி என அழைக்கப்படுது. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த ஆறு 2 கிளைகளாக பிரிகிறது. வடகிளை கோலேரூன் அல்லது கொள்ளிடம் வடகிளை லெஃப்ட் சைடில் பிரியும். அங்கேருந்து பார்க்கும்பொழுது வடக்கு லெஃப்ட் சைடில் பிரிஞ்சு போகும். தண்ணி எக்ஸஸாக வந்தால் மட்டும்தான் அதில் தண்ணி திறந்து விடுவாங்க. முக்கொம்புலேருந்து பிரித்து விடுவாங்க. இங்கேருந்து திருச்சி போகிற வழியிலே இருக்கும் பாருங்கள், முக்கொம்பு, அங்கே தான் பிரித்து விடுவாங்க. தண்ணி வெள்ளம் வந்துச்சுன்னா பிரித்து விடுவாங்க, இப்படி போகும். அங்கே நல்லா தெரியுது, எனக்கு சரியாக தெரிய மாட்டாங்க. சரியா? இங்கே 2ஆ பிரியும். கொள்ளிடம் அப்படி பிரியும். 2க்கு நடுவில் தீவு இருக்கும், அங்கே தான் ராமேஸ்வரம் இருக்குது. சாரி, ஸ்ரீரங்கமா? ராமேஸ்வரன்ட்டுனா ஸ்ரீரங்கம். ராமேஸ்வரம் எங்கே கிடக்குது? அடுத்தது ஸ்ரீரங்கம். என்றும் தென்கிளை காவிரியாகவும் வடகிளை தென்கிளை தொடர்கிறது. இவ்விடத்தில் காவிரி டெல்டா சமவெளி அங்கே தான், காவிரி டெல்டாவோட சமவெளி அங்கே தான் தொடங்குது.
சமவெளி, டெல்டா கிடையாது. டெல்டாக்கு இன்னும் முன்னாடி போகணும். சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாய்ந்து பின் மீண்டும் இவ்விரு கிளைகள் இணைந்து ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்குகிறது. ஸ்ரீரங்கம் தீவு, அது தீவு ஆக்சுவலாக எங்கெல்லாம் வளமாக இருக்குது அங்கே போய் உக்காந்துக்குவானுங்க. அப்போ தான் வேலை செய்யாமல் சாப்பிட்லாம்ல. பணக்காரெலாம் வந்து காசு கொட்டுவான். ராஜாவை வச்சு லேண்டை பிடிச்சிக்குவானுங்க. லேண்டை பிடிச்சி இது கோயிலுக்கு லேண்டு, ஸோ கோயிலுக்கு நீ வேலை செய்யலான்னு அவனை தர்மத்துக்கு வேலை செய்ய விட்டுருவானுங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. கோயிலுக்காக வேலை செய்கிற, கோயிலுக்கு வேலை செஞ்சால் புண்ணியம். இன்னொரு கட்டுக்கதையை உருவாக்கிட்டு இவங்க நோவாமல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சரியா? அந்த கதையெல்லாம் பார்ப்போம். கிராண்ட் அணைக்கட்டு. அணைக்கட்டுன்னா அதான் அதில் கல்லணை, இங்கிலீஷில் கிராண்ட் அணைக்கட்டு. கரிகால சோழன் கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அது இதாயிருச்சு. இங்கிலீஷ்காரன் வந்து அதை கண்டுபிடிச்சி திரும்ப சரி பண்ணி கட்டுவானுங்க. இது தடுப்பணை, தண்ணியெலாம் தேக்கிலாம் வைக்க முடியாது. செக் டேம் நிறுத்தியிருப்பான், தண்ணி மேலே உயரும். அப்போ லெஃப்ட் சைடில் ஆறு பாய முடியாத மேடான நிலங்களுக்கு அந்த தண்ணி பாயுது. அப்போ அந்த ஏரியாலாம் விவசாயம் செய்கிறாங்க. சரியா? விவசாயம் செய்கிறாங்க. அப்போவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கானுங்க. கல்லணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இந்த ஆறு கல்லணையை கடந்த பின் பல கிளைகளாக பிரிந்து டெல்டா பகுதி முழுவதற்கும் வலைப்பின்னல் பிரைடட் சேனல் அப்படிம்பாங்க. ஆறு கடலில் முதிர்வு நிலையில் கடலில் போய் கலக்கும் பொழுது அங்கங்கே பின்னி ஆறுகள் அப்படின்னு பிரிஞ்சு ஓடும் அப்படின்னு பார்த்துருவோம். அதுமாதிரி கொசன்னு என்ன ஆகும், இந்த கும்பகோணம், நாகப்பட்டினம், திருவாரூர் அங்கெல்லாம் அங்கங்கே குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஆறு தான் பிரிஞ்சு பல கிளையாக பிரிஞ்சு. கிளை டிஸ்ட்ரிபியூட்ரி. இவ்வலை பின்னல் அமைப்பு தென்னிந்தியாவின் தோட்டம் என அழைக்கப்படுகிறது. டெல்டா அங்கே தென்னிந்தியாவின் தோட்டம் இந்த ஏரியா. தெரியுதா? மேப் பார்த்தாவே புரியும். ஃபஸ்ட்லேருந்து வந்துருக்கணும் கிளாஸு. அங்கே கசன்னு பிரிஞ்சு போகும் அப்படியே. இந்த இருக்குது பாருங்கள், இதில் தெரியுது பாருங்கள். புரியுதா? டெல்டா ஆக்சுவலாக இது தென்னிந்தியாவின் தோட்டம். ஏன்? வளமான மண், விவசாயம். இங்கே ஃபுல்லாக சாப்பாடு அதான் போடுது. பின்னர் கடலூருக்கு தெற்கே வங்கக்கடலில் கலக்கிறது. கடலூர் இந்த இடத்துல வரும், வங்கக்கடலில் கலக்குது. பாம்பன், முயல்தீவு, குருசடை, நல்லத்தண்ணி தீவு, பள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணி தீவு, தீவுத்திடலாம் சென்னை. இந்த பாம்பன், முயல்தீவு இதெல்லாம் வந்துட்டு அங்கே ராமேஸ்வரம் அந்த ஏரியாவிலையாக இருக்கும். இது ஸ்ரீரங்கம் வந்து இன்லேண்டு ஐலாண்ட், நிலத்துக்குள்ளே ஆறுகளுக்கு நடுவில் உருவான ஒரு ஐலாண்டு ஸ்ரீரங்கம். தீவுத்திடல் அங்கே சென்னையில் இருக்குது, மீட்டிங்லாம் நடக்கும்ல. அப்புறம் காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு, விவேகானந்தர் நினைவு மண்டபம் எங்கே? அங்கே நம்மளால் கூட போன தடவை எலெக்ஷன் அப்போ போய் அங்கே ஒரு சீன் போட்டான்ல. யார்? ஆமாம், மக்கள் முட்டா போயிலன்னு நல்லா தெரியுது. அங்கே வந்து தவம் இருக்கிறாராமா. அடுத்தது ஆகிய தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான தீவுகள். அடுத்து பாலாறு. காவேரி முடிஞ்சிருச்சு, பாலாறு. காவேரியோட துணையாறுகள் 3 மேஜராக பார்த்தோம். அப்புறம் கிளையாறு. சரியா? இதெல்லாம் அப்புறம் அந்த கிளையாறு எது? கொள்ளிடம். அப்புறம் மீண்டும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. நடுவில் ஒரு தீவு உருவாகுது, ஸ்ரீரங்கம் தீவு. அடுத்தது பாலாறு. கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்தில், கோலார்னா என்னன்னு தெரியுமா? கேஜிஎஃப், கோலார் கோல்டு ஃபேக்ட்ரி. 4000 வருஷமாக அங்கேருந்து தங்க எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க நம்ம ஆளுங்க. இப்போ தான் நிறுத்திட்டானுங்க, 2000க்கு மேலே தான் நிறுத்துறானுங்க அங்கே. இப்போயும் எடுக்கலாம். கேஜிஎஃப் படமே வந்துச்சா? 2 படம் வந்துருக்குது. கேஜிஎஃப்ல 1, 2, இன்னொன்று வந்துச்சு. இவன் எடுத்தானே, அவன் யார்? விஜயா. அது நம்ம ஊரில் எங்கே எடுத்தது, வெள்ளைக்கல்ல. குருவி படம் தானே அது இல்லையா?
லேட்டஸ்ட்டாக வந்துச்சா? அனிமைலாம் இருப்பாங்க, போய் காப்பாற்றுவாரா? அனிமைப்பட்டு கிடக்கிறவங்களை காப்பாற்றுவாரா? என்ன படம் தெரில. வேறு என்ன தான் பண்ணுவார்? வாரிசா? என்ன கதை? அப்படியா? தெரியலம்மா. அதை தான் தேடிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அங்கே உருவாகுது. தலக்கவரா கிராமத்திற்கு அப்பால் உற்பத்தி ஆகிறது. எங்கடா போய் கலக்குது தெரியுதாம்மா? எங்கம்மா கலக்குது? இதுவா? இங்கே கலக்குதா? இங்கே கலக்குது? எங்கே எதுவும் போகுதா? இங்கே கலக்கணும் இதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடம், எதோ பாலாறு. கர்நாடகாவில் இங்கே உற்பத்தி ஆகுது. கொஞ்சம் ஆந்திராவுக்குள்ளே பூந்து வருது. ஆந்திராவிலேருந்து கூட என்ன ஆகுது, ஒரு துணையாறு வருது. அப்போ இது எந்த மலைத்தொடரில் உற்பத்தி ஆகுது? மேற்கு தொடர்ச்சி மலை கிடையாது, கிழக்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது. அதான் சொல்லியிருப்பான், பெரும்பாலும் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலை. இப்போ கொஞ்சம் ஆறுனா என்ன அர்த்தம்? அங்கே இல்லாத இடத்தான் உருவாகுது அப்படின்னு அர்த்தம். 17,871 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பாக்குறது. ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்கிறான், லென்த்து சொல்லலை. சரியா? அவ்வளோ லென்த்துலாம் இருக்காது. காவேரி தான் இருக்கிறதுலே பெருசு நீளம். அதோட நீளமே 850 கிலோமீட்டர் தான். இதில் 57% தமிழகத்திலும், மீதமுள்ள பகுதி கர்நாடகா ஆந்திராவில் பாயக்கூடிய ஏரியா வச்சு சொல்கிறான். ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லையா? ரிவர் பேசின், அந்த பேசினை சொல்கிறானுங்க. கொஞ்சோண்டு அங்கே 54% நம்மக்கிட்ட. 57 பொன்னி, கவுண்டினியா, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு ஆகியன பாலாற்றின் துணையாறுகள். ஓகே, செய்யாறு அதில் போய் சேருது. அப்போ இந்த இடத்துல பாலாறா செய்யாறு அதில் தான் போய் சேருது. சேர்ந்து இப்படி போய் கலக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கலக்கும். இவ்வாற்றின் மொத்த நீளம் 348 தான். 222 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் பாயுது. வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வழியாக பாயிருது. இப்போ செங்கல்பட்டி சேர்த்திக்க வேண்டியது தான். கூவத்தூருக்கு அருகே வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. கூவத்தூர் கேள்விப்பட்டிருப்பீங்களே, லேட்டஸ்ட்டு 2016 2014 இந்த கூத்தாடி பசங்களாம் அங்கே தான் கிடந்தானுங்க. சரி, அடுத்தது தென்பெண்ணையாறு. கிழக்கு கர்நாடகம் நந்தி துர்கா மலைகளுக்கு கிழக்கே கிழக்கு சரிவுகளில் உருவாகிறது. நந்தி துர்கான கிழக்கு தொடர்ச்சி மலை. தென்பெண்ணை அல்லது தென்பொருணை எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. பொன்னியாறு இருக்குல்ல, அது கூட சொல்லலாம். பொன்னியாறு எல்லாம் ஒன்று தான். இங்கே கர்நாடகாவில் அங்கேருந்து உற்பத்தி ஆகி வருது. இது சாத்தனூர் டேம், அது குறுக்க தான் கட்டியிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக் சாத்தனூர் டேமு? திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக், கர்நாடகாவில். 77% தமிழ்நாட்டில் இருக்குது. அதோட வடிநில பகுதி வெறும் 16,000 சதுர கிலோமீட்டர் தான். கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் அது வழியாக போய் 247 கிலோமீட்டர் நீளம். கெடிலம், பெண்ணையாறு என 2 கிளைகளாக பிரிந்து திருக்கோவிலூர் அணைக்கட்டிற்கு அருகில் பிரிகிறது. கெடிலம், பெண்ணையாறு 2ஆக பிரியுது. யார்? தென்பெண்ணை தான் பிரியுது. கெடிலம், பெண்ணையாறு. இந்த இடத்துல அங்கே பிரியுது. கெடிலமாறு கடலூருக்கு அருகிலும், பெண்ணையாறு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு அருகிலும் வங்கக்கடலில் கலக்குது. பிரிஞ்சுட்டாங்க. இங்கே தப்பாக போட்டானுங்க. கடலூர் இங்கே வரும்,
பாண்டிச்சேரி இதுவா, கடலூர் இங்கே வரும். இங்கே மேப்பு சரியாக போடல. சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு, பாம்பன் ஆறு, அதோட துணையாறுகளாமா. இந்த ஆறு உற்பத்தியாகும் இடங்களில் கனமழை காரணமாக திடீர் குறுகிய கால வெள்ளப்பெருக்குன்னு ஏற்படுத்துது. இப்போ கூட உங்களுக்கு தெரிஞ்சே நடந்துச்சு, திருவண்ணாமலை அந்த பக்கம்லாம் பயங்கர வெள்ளம் அடிச்சிட்டு போச்சு இப்போ 2 வருஷத்துக்குள்ளே. ஆமாவா? அந்த டேம், சாத்தனூர் டேம் ரொம்ப ஒரே டைமில் திறந்து விட்டாங்கன்னு இஷ்யூலாம் கூட போச்சு பாருங்கள். அது திடீர்னு மேஞ்சிடும், பருவமழை வெடிப்பு. அடுத்தது நியூஸ் பேப்பர் எல்லாம் எதை படித்தாலும் உங்களுக்கு தெரியணும். அதுக்குன்னு மண்ணக்கணம் வந்துடக்கூடாது, அப்புறம் கற்றுக்க முடியாது, அதோட முத்தி போயிடுவீங்க. சரியா? தெரியும், எடுத்து பாருங்கள் அப்படின்னு. முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக இருக்குது. ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி, சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் 2 இருக்குது இந்த ஆற்று குறுக்குலேயே. தென்பெண்ணையிலேயே 2 இருக்குது. பெண்ணையாறு இந்த டேய் கதையை விடாதீங்களா டேய். அடுத்தது தை மாதமான தை மாதத்தில் இந்த ஆற்று பகுதியில் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுகிறதாம். சரி, அடுத்தது வைகை. புனிதம்னு சொன்னீங்கன்னா அதை நாசம் பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம், அதுதானே? புனித நதினாவே நாசம் பண்ணிடுவோம். அதில் ஒரு இது வந்துச்சு பாருங்கள், நம்ம ஊரில் ஆறுகள்லாம் புனிதன்றானுங்க. அது பார்த்திங்கன்னா பட்டு கேவலமாக இருக்குது. ஆமாம் தானே? புனிதன்ட்டு அங்கேயே கொண்டு போய் எரிக்கிறது, எல்லாத்தையும் குப்பையெல்லாம் அள்ளி போடுறதெல்லாம். அதை யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஆறாக பார்க்குறான், அங்கே சுத்தமாக இருக்குதுன்னு படம் போட்டிருக்கான். சரி, வைகை. வைகை இதுக்கு கதையெல்லாம் விடுவானுங்க. கை வச்சாரு, அப்புறம் கை பொழந்துட்டு என்னாச்சான், சிவபெருமான் தண்ணி ஓடிச்சு, இது கதையெல்லாம் விடுவானுங்க. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையுள்ள வருஷ நாடு குன்றுகளில் கிழக்கு சரிவில் உற்பத்தியாகுது. ஆண்டிப்பட்டி வருஷ நாடு பார்த்தோம்ல, கிழக்கு நோக்கி மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கிழக்கு நோக்கி வரும். அதிலேருந்து உற்பத்தி ஆகுது. அங்கே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வைகை. அடுத்தது திண்டுக்கல்லேருந்து ரைட் எடுக்கணும், வைகை டேமுக்கு போயிடலாம். அடுத்தது வைகை ஆறு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையுள்ள வருஷ நாடு கிழக்கு சரிவில் உற்பத்தியாகிறது. இதன் வடிநிலம் சுமார் 7741 சதுர கிலோமீட்டர். தமிழகத்தில் தான் இருக்குது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் வழியாக பாய்கிறது. இந்த வைகையாறு போய் கடக்கிற இடம் தான் அந்த பாம்பன் ஆறாமா, பாம்பன் அது பேர் என்ன, பாம்பன் தீவு. அங்கே தானே போய் சேருது கடலில் பாம்பன். அடுத்தது இதன் மொத்த நீளம் சுமார் 258 கிலோமீட்டர். ராமநாதபுரத்தின் பெரிய ஏரி மற்றும் பல சிறிய ஏரிகள் நிரப்பப்பட்டு பின் ஏரிகளிலிருந்து எடுத்து விவசாயம் பண்ணுறாங்க. அந்த ஏரியில் போய் ரொம்பிடுது. அங்கேருந்து வெளியேறக்கூடிய உபரி நீர் பாக் நீர் சந்தியில் போய் கலக்குது. பாக் நீர் சந்தி பார்த்தோம்ல, அங்கே தான் ராமேஸ்வரம் தானேம்மா அங்கே. அடுத்து தாமிரபரணி. அப்படியே வடக்குலேருந்து போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோமா, சென்டரில் நீளமானது எது, காவேரி. அப்புறம் வடக்கில் பார்த்தோம் 2, எது, பாலாறு, தென்பெண்ணை. அப்புறம் வைகை, காவேரிக்கு தெற்கில் வைகை. இதுதான் காவேரிக்கு தெற்கில் வைகை பார்த்துட்டோம். பாருங்க வைகை வருஷ நாடு மலை. இதுதான் மலை, தெரியுதா? இதான் வந்து என்னது, இது என்ன மலைன்னு சொல்லுங்க பார்ப்போம். பழனி மலை. வெரி குட். இது வருஷ நாடு. இதான் கம்பந்தேனி பள்ளத்தாக்கு. இது இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், திருநெல்வேலியில் அங்கே வந்துடும். விருதுநகர் அதெல்லாம் அங்கே வரும். விருதுநகர், தூத்துக்குடி இந்த பக்கம் தூத்துக்குடி, ராமநாதபுரம்லாம் அங்கே வந்துடும். இது கடந்து வந்துட்டோம். இப்போது வைகை இது. அடுத்தது தாமிரபரணி. தாமிரம் காப்பர் மற்றும் வருணி சிற்றோடைகள் என்பதிலிருந்து பெறப்பட்டதாமா. தாமிரம் தமிழ் வார்த்தை, காப்பருக்கு இன்னொரு பேர் என்னது, தாமிரம். செம்மண் துகள்கள் காரணமாக இந்நதியின் நிறம் செந்நிறமாக இருக்குமாமா. தாமிரபரணி அம்பாசமுத்திரம் வட்டம் பாபநாசத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் பொதிகை மலை முகடுகளில் தோன்றுகிறது.
அம்பாசமுத்திரம் வட்டம் பாபநாசம். பாபநாசம் படமா? அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையின் பொதிகை மலை முகடில் உருவாகுது. பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அது. இவ்வாற்றின் தோற்றம் அகத்திய முனிவரோடு கதையாக விட்டடிப்பானுங்க. அகத்தியரே டுபாகூர் கருதப்படுகிறது. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து இறுதியில் வங்கக்கடலில் கலக்கிறது. காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, அங்கே ஒரு முத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு, ராமநதி இதோட முக்கியமான துணையாறுகள். தென்னிந்தியாவில் ஒரே வற்றாத நதி எது? தாமிரபரணி. சிற்றாறுலாம் அதில் வந்து சேர்றது. அவ்வளோதானா? வடிநிலங்கள். நீர்வீழ்ச்சிங்கிற தப்பு, அருவி அப்படி தான் சொல்லணும். தமிழ் வார்த்தை கிடையாது நீர்வீழ்ச்சி. இங்கிலீஷ் வாட்டர் ஃபால்ஸ்னு வச்சானுங்களா, அதுக்கு தமிழ் வார்த்தை நீர்வீழ்ச்சி. நம்ம தமிழில் நீர்வீழ்ச்சின்னு வராது, அருவி. ஆனால் வீழ்தல் நெகட்டிவ் வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்தளவுக்கு போய் வச்சுருக்கானுங்க. வீழ்தல் அப்படி வரக்கூடாது. தருமபுரி ஒகேனக்கல், திருநெல்வேலியில் கல்யாண தீர்த்தமா, தென்காசியில் குற்றாலம், தேனியில் கும்பகர சுருளி, நாமக்கல்லில் ஆகாய கங்கை. எங்கே இருக்குது ஆகாய கங்கை? கொல்லிமலையில். நீலகிரி கேத்ரின் பைக்காரா, பைக்காரா கேத்தரின். சேலமில் கிளியூர், அது எங்கே இருக்குது? ஏற்காட்டில் கிளியூர். அடுத்தது விருதுநகரில் ஐயனார், மேற்கு தொடர்ச்சி மலையில். கோயம்புத்தூரில் வைதேகி, வைதேகி ஃபால்ஸா? ஆமாம். செங்குபதி, சிறுவாணி, கோவை குற்றாலம் இவ்வளவு இருக்குது. திருப்பூரில் திருமூர்த்தி, உள்ளே போகணும், ஏறி போகணும். திருமூர்த்தி டேம் இருக்கும், அதில் உள்ளே ஏறி போகணும். அடுத்தது மதுரை குட்லாடம்பட்டியா, குட்லாடம்பட்டி. கன்னியாகுமரி பச்சைமலையில் இருக்குன்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரியில் திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை, வட்டப்பாறை இத்தனை இருக்குது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு கேட்கலாம். ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு எந்த டிஸ்ட்ரிக் கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். அதுதான் ஒரு கொஷின் பேப்பர் எடுக்கிறவரோட மூட பொறுத்தது. கிளைமேட்டு, காலநிலை, அதை பற்றி யோசிச்சு வைங்க. வந்த தமிழ்நாட்டோட காலநிலை மொத்தம் எத்தனை இருக்குது தமிழ்நாட்டுக்கு காலநிலை? 4 கிடையாது, 6. சரியா? 6. அதை தான் நம்ம படிக்கணும், அதை தான் தெரிஞ்சு படிக்கணும்ல, அதை தான் புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் சாப்பாடு, ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணணும். சரியா? முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில், கார்காலம், கூதிர்காலம், இலையுதிர்லாம் இல்லை, இது இவங்க ஆட்டம். ஆமாம், 6. அர்ணாவில் 2 மாதத்துக்கு ஒரு இது சீசன். அது மாதிரி சீசன் எதனால் வருதுன்னு பார்த்தோம். வெரி குட். இன்னொரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். பூமி 23 டிகிரி சாய்வாக இருந்து தன்னோட அச்சில் 23 டிகிரி சாய்வாக சூரியனை சுற்றிட்டு வருது. அதனால் வருஷத்தில் என்ன ஆகுது? சீசன் வருது. ஒரு வருஷத்தில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இந்த சீசன், திரும்ப அடுத்த ரவுண்டு அடிக்கும் பொழுது அடுத்த சீசன், திரும்ப அதே ரிப்பீட் ஆகும். அதான் நம்ம படிக்கணும். இவனுக்கு இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ்லேருந்து கற்றுக் கொடுத்து அவன் நாட்டில் உள்ள கிளைமேட்டை நம்மளை படிக்க வைக்கிறான். அதை படித்து நமக்கு என்ன பிரயோஜனம்? ஏதோ நம்மளும் வடாரைக்குளம் அவனும் வடாரைக்குளம்னால கொஞ்சம் மேட்ச் ஆகுது, அதனால் செட் ஆகும். கடகரேகை இந்தியாவை 2 சமபங்குகளாக பிரிப்பதையும் தெரியும் இல்லையா நமக்கு? தமிழ்நாடு கடகரேகைக்கு தெற்கேயும் பூமத்திய ரேகைக்கு அருகேயும் அமைந்துள்ளது என்பதையும் ஏற்கனவே கற்றுள்ளீர்கள். ஆமாவா? கடகரேகைன்னு என்ன? டிரான்ஸ்லேஷன்லாம் நான் பண்ணிக்கிறேன், நீங்களாம் பண்ண வேண்டாம். டிராபிக் ஆஃப் கேன்சரா? டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ண சொல்ல. என்னது அப்படின்னா என்ன?
அது ஒரு அச்சக்கோடு. சரியா? எந்த அச்சக்கோடுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க? 23 அடி வடக்குக்கு. ஏன் அது முக்கியமானது? ஏன்னு சொல்லுங்கள். இந்த சும்மா அந்த இதெல்லாம் சொல்லுங்கள். சூரிய ஒளி செங்குத்தாக படுறது அது வரைக்கும் தான் படும். வருஷத்தில் 2 தடவை, அதுவும் கடற்கரையில் 1 தடவை தான் படும் ஒரு நாள் 90 டிகிரியில். அதுக்கு அந்த பக்கம் என்னவாது? சூரிய ஒளி செங்குத்தாக படவே படாது. ஜீரோ டிகிரி இங்கே வரும். ஓகேவா? இங்கே இருக்குது தமிழ்நாடு. ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் என்னாகும்? 2 தடவை சூரிய ஒளி 90 டிகிரியில் படும். மே மாதம் படும். அதான் இந்த என்னது கத்திரி வெயில் கிராஸ் ஆகி போயிடும். ஜூன் 21 இங்கே 90 டிகிரியில் இங்கே படும். கான்செப்டில் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாக ஃபஸ்ட்டே. அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ திரும்ப என்ன ஆகும்? அங்கேருந்து ஜூன் 21 அப்புறம் அப்படியே தெற்கு நோக்கி வரும். சூரிய ஒளி செங்குத்தாக போடுறது அப்படியே வரும். அப்படியே வரும். ஆகஸ்ட்டு செப்டம்பர்லாம் தமிழ்நாடு கிராஸ் ஆகி போகும். அதனால வெயில் மண்டையை பழகுதா அப்போது ஆகஸ்ட் செப்டம்பரில். அதேமாதிரி அங்கே பார்த்தீங்களா, கீழே பார்த்தீங்களா, அந்த அந்த பில்டிங்கோட நிழல் என்ன ஆகுது? வடக்கு நோக்கி விழுகுது. பார்த்தீங்களா? அப்சர்வ் பண்ணிங்களா? இந்த ஒரு மாதம் அப்சர்வ் பண்ணால் தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்மளை கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னு அர்த்தம். சேலத்தெல்லாம் கிராஸ் ஆகி போயிடுச்சு. இந்த இடத்துல இருக்கும். இப்படி வந்துருக்கும். செப்டம்பர் 21 எங்கே போடும்? எங்கே போடும்? இப்போ இந்த இடத்துல செங்குத்தாக படுது. அப்போ நம்ம ஊரில் ஆங்கிள் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதனால தான் வெயில் அதிகம். நேற்று திடீர்னு மழை பெஞ்சா சேலத்தில் கொட்டுன்னு கொட்டியிருக்கும் போல் இருக்கு நேற்று. ஆமாம், நைட்டு எல்லாம் தூங்கிருப்பீங்க. யாருக்கும் தெரியலையா? அங்கே 11:30 மேலே பெஞ்சிருக்கும். திடீர்னு சடன்னு கொட்டி கொஞ்ச நேரத்தில் கொட்டி தீர்த்துட்டு போயிடுச்சு. ஓகேவா? அதான் காரணம். வெயில், க்ளவுடு எல்லாம் அப்படி. அப்புறம் என்ன ஆகும்? இப்போ இதை வச்சே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். வெயில் காலம், கோடை காலம், அதான் வெயிலா. அப்புறம் இங்கே செப்டம்பர் 21 சூரிய ஒளி செங்குத்தாக போடுறதானே அது செப்டம்பரா? அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ அக்டோபர்லேருந்து நமக்கு சூரிய ஒளியோட கோணம் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்லாண்டிங்காக போடும். இங்கே அப்போ என்னது? குளிர் காலம் டிசம்பர். திரும்ப டிசம்பர் 21 வடக்கு நோக்கி வர ஆரம்பிக்கும். அப்பயும் ஆங்கிள் கம்மியாக தான் இருக்கும். ஜனவரி வரைக்குமே குளிர் காலம். திரும்ப இங்கேருந்து என்ன சூரிய ஒளி செங்குத்தாக போடுறது இங்கே வடக்கு நோக்கி வருது. டிசம்பரா? ஜனவரி, பிப்ரவரியிலேருந்து வெயில் அதிகமாக ஆரம்பிக்கும். பிப்ரவரி பாதிக்கு மேலே. மார்ச்லாம் வெயில். ஏன்னா கோணம் திரும்ப மீண்டும் அதிகமாகிடும் தமிழ்நாட்டுக்கு. சரியா? மார்ச்சா திரும்ப ஏப்ரல், மே அதிகமாக விழுவும். மே மாதம் கத்திரி. மே, ஜூன் 21 அங்கே போயிடும். வெயில் மண்டையை பழக்கம். தென்மேற்கு பருவ காற்று. அப்போ க்ளவுடுங்க. தமிழ்நாடு க்ளவுடு கிராஸ் ஆச்சு அப்படின்னாக்கா தமிழ்நாடு வெயில் கம்மியாக இருக்கும். க்ளவுடு இல்லைன்னா என்ன ஆகும்? வெயில் மண்டையை பழக்கும். மேலேருந்தே சொல்கிறேன். மேலேருந்து அதே அந்த இந்தியாவோட இதையும் தூக்கி போட்டுக்கங்க. அவ்வளோதான். அப்புறம் இங்கே என்ன அடிக்கடி இந்த வடகிழக்கு பருவ காற்று எப்போ வரும்னு பார்த்தோம் இந்தியாவுக்கு? அக்டோபர்லேருந்து. அக்டோபரில் தான் எங்கே போயிடுச்சு? சூரிய ஒளி செங்குத்தாக போகிறது இங்கே போயிடும். அப்போ வெப்பம் இங்கே அதிகமாக இருக்கும். லோ ப்ரெஷர். இங்கே ஆங்கிள் ஆஃப் சன்லைட் கம்மியாக இருக்கும். ஸோ வெப்பம் கம்மி. ஸோ ஹை ப்ரெஷர்லேருந்து காற்று லோ ப்ரெஷர் நோக்கி வீசும். அதுக்கு பேர் தானே அது வடகிழக்கு பருவ காற்று. ரீட்ரீட்டிங் மான்சூன். தென்மேற்கு பருவ காற்றில் மேலே போனது வடகிழக்கு பருவ காற்றில் அப்படியே ரிட்டன் வருது. அதனால தானே அது ரீட்ரீட்னா திரும்ப முன்னாடி போனது பேக் வருது அப்படின்னு அர்த்தம். படிக்கக்கூடாது, புரிஞ்சிக்கணும். நம்ம வீடு பூமி. சரியா? அதை புரிஞ்சிக்கிறோம். சூரியனின் செங்குத்து கதிர்களால் வெப்பநிலையானது ஆண்டு முழுவதும் அதிக அளவில் காணப்படுகிறது. செங்குத்து கதிர் 2 தடவை தான் போடும் தமிழ்நாட்டு மேலே. அது இடத்துல கன்னியாகுமரியில் விழுகிறப்ப செங்குத்தாக சேலத்தில் விழுகாது. பட் கோணம் அதிகமாக இருக்கும். சூரிய ஒளியோட கோணம் அதிகமாக இருக்கும். 80க்கு மேலே இருக்கும். அந்த ரேஞ்சில் இருக்கும் வருஷம் ஃபுல்லாகவே. மோஸ்ட்லி டிசம்பர், ஜனவரியில் பார்த்திங்கன்னா ஒரு 60 டிகிரி அந்த மாதிரி இருக்கும் ஆங்கிள். சூரிய ஒளியோட கோணம் தரையில் விழுகுதில்ல. ஃபஸ்ட்டு கிளைமேட்டாலஜி நடத்தியிருப்பேன், எடுத்து பாருங்கள். தமிழகம் வெப்பமண்டல காலநிலை
மண்டலத்தில் அமைந்திருந்தாலும் கிழக்கு கடற்கரை பகுதி வெப்பமண்டல கடல் காலநிலையை பெறுகிறது. கடற்கரையை ஒட்டி இருக்கனால என்ன ஆகும், கடல் காற்றும் நிலக்காற்றும் மாற்றி மாற்றி வீசும். சரியா, அதான் சொல்கிறாங்க. இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடல் இரண்டும் கடற்கரையோர காலநிலை தாக்கத்தினை ஏற்படுத்துது. இல்லைன்னா ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஹாட்டு, அப்படி இல்லை. அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் அது தாக்கத்தை ஏற்படுத்துது. அரபிக்கடல் கூட அந்த பக்கம் போயிடுது, கேரளானால அதை பிரித்து விட்டானுங்க. சரியா, ரைட். கிழக்கு கடற்கரை பகுதியில் வெப்பமண்டல கடல் ஆதிக்க காலநிலையும் அதே வேளையில் மாநிலத்தின் மேற்கு பகுதியில் மலைப்பாங்கான காலநிலையும் நிலவுகிறது. ஆமாவா? இங்கெல்லாம் குளிர் பிரதேசம், அதெல்லாம் இது கடற்கரை காலநிலை. இங்கெல்லாம் மையத்தில் வித்தியாசமாக இருக்கும், ரெண்டுமே இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். அதான் எங்கெங்கெல்லாம் மவுண்டைன் இல்லையோ அங்கே எல்லாமே என்னது வறட்சி. தமிழ்நாட்டோட மைய பகுதியில் வறட்சி, மழை இருக்கணும் அல்லது ஆறு ஓடணும், அதெல்லாம் வறட்சி. ராமநாதபுரம், தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சியிலே பார்த்திங்கன்னா ஆறு ஓடுற இடம் மட்டும்தான் செழிப்பாக இருக்கும். மற்ற இடம்லாம் எப்படி இருக்கும், வறட்சியாக தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டிங்கன்னா இங்கே திருவண்ணாமலை இதெல்லாம் கூட மலை பிரதேசம், ஆறு உருவாகி ஓடுது, அதெல்லாம். ஸோ தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டங்களே இவங்க தான். அப்போ அதேமாதிரி வேலூரில் ஆறு இல்லாத பகுதியெல்லாம் வறட்சியாக தான் இருக்கும். தமிழகத்தின் மத்திய பகுதியில் குறைந்த உயரமும் கடலிலிருந்து விலகி இருப்பதால் அதிக வெப்பநிலை, பாருங்க, அதிக வெப்பநிலை, வறண்ட காலநிலை நிலவுகிறது. சூரியனின் செங்குத்து கதிர்கள் இடப்பெயர்வால் தமிழகத்தில் பல்வேறு பருவகாலங்கள் உருவாகின்றன. சொன்னாலே கதை சொன்னால சூரிய ஒளியோட செங்குத்து இது இடப்பெயர்ச்சி அப்படின்னு, இதனால தான் பருவகாலம் உருவாகுது. சீசன் அதை உணர்ந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியத்திலே எழுதி வச்சுருக்கானுங்க என்னென்ன சீசன் இருக்குன்னு. அப்போ எவ்வளோ அறிவாளியாக இருந்திருக்கானுங்க பாருங்க. அதுக்கப்புறம் எங்கே போச்சு மக்க சம்மராண்டி ஆனோம். அதுதான் சனாதனம். கடவுள் சொல்லிட்டாரு, நீ போன ஜென்மத்தில் இந்த பாவலாம் செஞ்ச, அதில் இந்த குடியில் தான் நீ பிறக்கணும், உனக்கெல்லாம் கல்வி கிடையாது, எனக்கு மட்டும்தான் கல்வி, அதுவும் நல்ல கல்வி இல்லை, டுபாகூர் கல்வி, மந்திரத்தை மனப்பாடம் பண்ணுறது. நான் தான் உயர்ந்தவன் உட்காந்துக்கிட்டு உங்களை எல்லாம் கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இருந்துச்சு ஒரு குரூப்பு. அதுக்கப்புறம் தான் அறிவு இல்லாமல் போச்சு. புரிஞ்சுதா? இங்கிலீஷ்காரன் வந்து எல்லாத்தையும் படிக்க விடான்றான். அப்போ என்ன பண்ணானுங்க இவனுங்க? அப்போயும் அதே வேலையை தான் பண்ணானு, மந்திரம் தானே ஓதுனானுங்க. இங்கேயும் மந்திர வார்த்தையை இங்கிலீஷை மனப்பாடம் பண்ணி ஓதிக்கிட்டு போயிட்டானுங்க. புரிஞ்சு படிக்கலை. சரியா? ரைட். மாற்றணும். யார் மாற்றணும்? நீங்கள் மாற்றலாம் நினச்சா. இப்போ சின்ன வயசு தான். சரியா? நீங்கள் மாற்றிடலாம், நினச்சிங்கன்னா மாற்றலாம். அல்லது உங்கள் குழந்தைங்க நீங்களே மாறலாம், உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். என்ன தமிழ் செல்வன்? நம்ம தானே ஒரு குரூப் என்ன சொன்னீங்களே உட்காந்து என்ன பண்ணுறானுங்க அங்கே? மந்திரம் தானே ஓதுறானுங்க. நீங்கள் எங்கேயும் பார்த்துட்டு வந்து சொன்னீங்களே எதுனே தெரியாது, வார்த்தையை மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க, இங்கிலீஷ் வார்த்தையை. அல்லது தமிழ் வார்த்தையை மனப்பாடம் பண்ணால் அதே மந்திரம் ஓதுறது தான். அதில் தப்பிச்சு ஒடியாண்டிங்க நீங்கள், நம்ம தானே சரி. அந்த மாதிரி நீங்களாக நினச்சா மாறலாம். கேள்வி கேட்கணும். சரி, 4ஆகவே பிரித்து வச்சுருக்கானுங்க, இருக்கட்டும். நம்மளது 6, 4 கிடையாது. 4னா 3 மாதம். தமிழ்லேருந்து படிச்சிருந்தோம் அதெல்லாம். அப்படின்னாக்கா தமிழ் நூல்லேருந்து இன்னும் செம்மையாக இருக்கும். தமிழில் இல்லாதே கிடையாது. அதனால தான் அவங்களாம் இங்கிலீஷ் படிக்க வைக்கிறானுங்க. எதுக்கு? அப்போ தான் இங்கிலீஷ்காரன் இப்போ தயாரிக்கிற பொருளாக வாங்கி பயன்படுத்துவோம். நம்ம தானே, நம்ம கிளைமேட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அடுத்தது தமிழ்நாட்டின் அது அவனே நம்ம ஊருக்கு வந்தானாக்கா அவங்க ஊரில் உள்ள ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்லாம் யூஸ் பண்ண மாட்டான் பாருங்கள். நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவான். ஆனால் நம்ம அது தெரியாமல் இங்கே பாருங்கள், நீ பாருங்கள், அதில் டைட்டாக போட்டு பேண்ட்டை போட்டு பெல்ட்டை போட்டு கட்டி ஷூவை மாட்டிக்கிட்டு வேகாத வெயில்ல நம்ம தானே சிரிப்பாங்க. வேறு வழி இல்லை, மதிக்க மாட்டேங்கிறீங்கள. இங்கிலீஷ்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணால் தான் மதிப்பு. போலீஸ்காரங்களாம் பாருங்கள், பாவம், வேகாத வெயில்ல. நானும் அதை கொஞ்சம் லூஸாக போட்டிருக்கேன். அவன் பயங்கர டைப்பாக போட்டு வேறப்பா நின்றுக்கிட்டே இருக்கிறான்.
அது அவனாவது பரவாயில்ல. ஒரு இன்னரு மேலே ஒரு அவுட்ரு. இந்த வக்கீல் நீதிபதிலாம் இருக்காம பாருங்க, அது கொடுமை. ஐயோ அப்பா! இன்னரு, அப்புறம் ஒரு அவுட்ரு, அதுக்கு மேலே ஒரு கோட்டு, அதுக்கு மேலே ஒரு அங்கி. நம்ம தானே. அது என்ன கலரு? கருப்பு கலரு. சத்தான். கருப்பு என்ன பண்ணும்? ஹீட்டெலாம் அப்சர்வ் பண்ணும். அப்புறம் அதை போட்டு வந்தீங்க சரியா? ஆமாம், அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக வாழணும். அதுக்கு தான் படிக்கிறது, மார்க் எடுக்கிறதுக்காக கிடையாது. மார்க் மந்திரம் ஓதி மார்க் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அடுத்தது தமிழ்நாட்டின் பருவக்காலங்கள். குளிர்காலம் ஜனவரி டு பிப்ரவரி. டிசம்பர்லேருந்தே குளிர்காலம்தான். ஆனால் ஜனவரியில் பயங்கரமான குளிர். ஆமாம், தை பிறந்தா தரையெல்லாம் நடுங்கும்பாங்க. ஏன்னா சூரிய ஒளி அங்கே போயிட்டு டிசம்பர்லேருந்தே செங்குத்தாக அங்கே விழுங்கும், அங்கே மகர ரேகையில். நம்ம ஊரில் கோணம் கம்மியாகவே இருக்கும். திரும்ப ஜனவரி வரைக்கும் ஆங்கிள் கம்மியாக தான் இருக்கும். அது மூவாய் இங்கே வர வரைக்கும். அப்போ பயங்கர குளிராக இருக்கும். கோடைக்காலம் வெயில் பயங்கரமாக இருக்கும். மார்ச் பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் 21 அப்போ எங்கே வந்துடும்? பூமத்திய ரேகைக்கு வந்துடும். இங்கே வந்துடும். அப்போ ஆங்கிள் நமக்கு அதிகமாகிடும். திரும்ப அங்கேருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும், ஆங்கிள் அதிகமாகிட்டு வரும். மார்ச், ஏப்ரல், மே வெயில் மண்டையை போட்டு பொழந்து எடுத்துரும். தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் டு செப்டம்பர். அப்போ க்ளவுடு பாஸ் ஆகும். மேற்கு தொடர்ச்சி மலை ஓரம்லாம் மழை பெய்யும் இந்த காலகட்டத்தில். அப்போ தான் நம்ம ஊரில் உள்ள ஆறுலலாம் தண்ணி ஓடும். மழை உச்சியில் பெய்யும், அல்லது அந்த பக்கம் பெஞ்சு இந்த பக்கம் ஒடியாரும். இந்த பக்கம் பெய்யாது. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு சரிவில் மழை பெய்யுமா? இருக்காது, சும்மா சாரல் இருக்கும், தூறல் இருக்கும். இந்த காலகட்டத்தில் கம்பந்தேனிலாம் போங்க, அது ஒரு பாட்டிலே இருக்குது. ஏதோ ஒரு பாட்டே வரும். கிராஸ் ஆகிறதானே லைட்டாக சாரல் மட்டும் தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த இதெல்லாம் இருக்குல்ல, எங்கே குற்றாலங்கள்லாம் இருக்குல்ல, சாரல் எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு சரிவு. மழை பெய்யாது, லைட்டாக ட்ரிஸ்லிங். ஏன்னா கிராஸ் ஆகிடுச்சில், அந்த பக்கம் இருந்து கிராஸ் ஆகிடுச்சு, மேகம் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். டியூ பாயிண்ட்லேருந்து கீழே இறங்கிடும். ஜாகிரஃபி அட்டன் பண்ணாதவங்க பாருங்கள், திரும்ப எடுத்து கொடுக்குறேன். குணம். அடுத்து குளிர்காலம். அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று. இப்போ என்ன ஆகுது? வடகிழக்கு அந்த ஒரே டேபிள்லேயே முடிஞ்சிச்சு. டிசம்பர், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த காலகட்டம். அப்போ சூரிய ஒளி செங்குத்தாக போகிறது எங்கே போயிடும்? இங்கே லோ ப்ரெஷரு, இங்கேருந்து காற்று இங்கே வீசும். அப்போ இங்கேருந்து வீசும்பொழுது வங்காள விரிகுடா கடந்து நம்ம தமிழ்நாட்டை கிராஸ் பண்ணும். அப்போ வங்காள விரிகுடாவிலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து பக்கெட்டு தான் எது? காற்று. வங்காள விரிகுடாவில் தண்ணி உறிஞ்சிட்டு வரும். இங்கே கடற்கரை ஓரத்தில் உள்ள மலைகள்லாம் எங்கெங்கே இருக்கோ அதில் பட்டு மேலே ரைஸ் ஆகும், டியூ பாயிண்ட் அடையும், மழையாக கொட்டும். கடற்கரையில் நல்ல மழை பொழிவு இருக்கும். இந்த வடகிழக்கு பருவ காற்றப்போ தான் இங்கே சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். சைக்ளோனை பற்றி டீட்டெயிலில் பார்த்துட்டோம். ஸோ அது உருவாக்கக்கூடிய மேகங்களை கொண்டுட்டு வந்து இதே மாதிரி மோதி கடற்கரையில் நல்ல மழை பொழிவு உள்ளே இருக்காது. அதே தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் அந்த மழை பொழியும் பெய்யாது. ஏன்? இங்கே இருக்குது தூத்துக்குடி. ஸ்ரீலங்காவில் அந்த மலையெல்லாம் கொட்டிடும். அதேமாரி திருச்செந்தூர், தூத்துக்குடி தானே திருச்செந்தூர். அங்கே சுனாமி அட்டாக் பண்ணதுக்கு இப்போ பண்ணாமல் போனதுக்கு யார் காரணம்? ஸ்ரீலங்கா தான். எம்பெருமான் முருகனுடைய 2வது பையன், அவரோட அருளால் இங்கே பெய்யலை. அப்புறம் எதுக்கு போனால் சுனாமியில் உள்ளே பூந்து ஒரு சொல்லிட்டுச்சு, கோபுரம் வரைக்கும் தண்ணி நின்றுச்சு. அங்கே எப்போ போனார்? தூங்க போயிட்டார் அவர் எங்கேயாவது? முருகப்பெருமான் அல்லது அவங்க அப்பா எம்பெருமான். இதெல்லாம் அப்போ என்ன பண்ணானுங்க? தெரியாமல் ஒரு விஷயம் மழை பெய்யுது, ஏன் பெய்யுதுன்னு தெரில. சரி கடவுளுக்கு கொடுக்குறான், நல்லதுனால கடவுளுக்கு கொடுக்குறான்ட்டான். திடீர்னு என்ன ஆகுது? எரிமலை வெடிக்குது. சரி பேய் சைத்தான் கொடுக்குது, எனக்கு கெடுதல் இல்லை அப்படின்னு தெரியாத விஷயங்களுக்கு சொன்னேன். இப்போ தெரிஞ்சுட்டான், கண்டுபிடிச்சிட்டான், புத்தகத்தில் இருக்குது, 6வது புத்தகத்தில் இருக்குது. திரும்ப பழசே 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதே பிடிச்சி தொங்கிட்டு கிடந்தாக்கா எப்படி இருக்குது? என்னது சொல்கிறதுனே தெரில. அதுக்கு வேறு பணம் வேறு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம் போய். நம்ம தானே ப்ரைவேட் ஸ்கூலில் எவ்வளவு? 8வது படிக்கிறான் ஒருத்தன். எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்டால் 3 லட்சம் ரூபாங்கிறான். 3.5 லட்சம் ஆமாம். அது இல்லாமல் எக்ஸாம் லொட்டு லோஸ்க்கு அதெல்லாம் எங்கே போகிறது?
என்னடா கற்றுக்கிட்ட? மந்திரம் ஓதுவேன் இங்கிலீஷ் வார்த்தையை. இந்தியன் அகாடமி, அவர் அகாடமி, இந்தியன் அகாடமி. நான் சொல்லி கொடுப்பேன். இது தாண்டா இதுக்கு அர்த்தம். இது மாதிரி ஸ்கூல் பையனும் டீச்சர் அதில் உள்ள மாதிரியே எழுதுனா தான் மார்க் போடுறாங்க சார் அப்படிங்கிறான். டீச்சரே அப்படி இருக்குது. அப்படியே பழகிட்டானுங்க. 1835 அதே மாதிரி பழகிட்டானுங்க. அப்போ தானே படிக்க ஆரம்பிக்கிறோம் மீண்டும் எல்லாருமே. அது மாற்றணும், உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? புக்கில் இருக்குது. நான் புக்கில் உள்ளதை தவிர வேறு எதுவுமே சொல்லலை. என் மண்டையிலேருந்து எதுவுமே சொல்லலை. புக்கில் என்ன இருக்கோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வருஷத்தோட ஆரம்பத்திலேருந்து சொல்கிறானுங்க. சூரியனின் செங்குத்து கதிர்கள் பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே விழுகிறது. சரியா? அங்கே பார்த்தது இங்கே இந்த ஏரியாவில் டிசம்பர் 21 இங்கே ஜனவரிக்கு வந்துடும் செங்குத்து. அப்போ இங்கே ஆங்கிள் எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும் ஆங்கிள். அடுத்தது, இக்காலத்தில் தமிழ்நாடு உள்பட இந்தியா முழுவதும் சாய்வான சூரிய கதிர்களை பெறுகின்றன. ஆதலால் இம்மாதங்களில் காலநிலை சற்று குளிராக காணப்படும். வட இந்தியாவில் பயங்கர குளிராக இருக்கும். அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ வந்துடுச்சா செப்டம்பர் முடிய போகுது சொல்லுவான். 21க்கு மேலே அல்லது கொஞ்சம் முன்ன உடனேலாம் ஸ்டார்ட் ஆகாது. டிசம்பர் முடிஞ்சு டிசம்பர் செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் தென்மேற்கு பருவ காற்று காலம் முடிவடைந்தது அப்படிமா. அப்புறம் அக்டோபரில் ஒரு டேட்டில் வடகிழக்கு பருவ காற்று காலம் துவங்கியது. தமிழ்நாட்டில் கடற்கரையில் மழை பெய்யலாம், அதோட தாக்கம் இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. பாருங்கள் நியூஸு. அவனுக்கும் தெரியாது, வாசிக்கிறான்ல அவனுக்கும் தெரியாது. அங்கே லெட்டர் ஓடும் வாசிப்பான், அவ்வளோதான். ஸ்டைலாக அப்படி இங்கிலீஷ்கார மாதிரி அவங்க ஊரில் மாதிரி கோட் சூட்டை போட்டுக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே வாசிக்கும். இங்கே வாமா அதுக்கு என்னமா அர்த்தம்னு கேளுங்க, தெரியாது. அது வாசிக்கிற பொம்மை வாசிட்டு போயிடும். ஆமாம் தானே? சரி. அடுத்தது, தமிழகத்தில் குளிர்கால வெப்பநிலையானது. தமிழகத்தில் குளிர்கால வெப்பநிலை இவ்வளோ தான் இருக்கும். மாறுபடுது 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 25 டிகிரி செல்சியஸ். உயரமான இடங்கள்ல எப்படி இருக்கும் வெப்பநிலை? தமிழ்நாட்டிலேயே ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல்லாம் கம்மியாக இருக்கும். மத்திய மாவட்டங்கள்லாம் 25 டிகிரி அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். கடற்கரை மாவட்டம் எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? ரைட். அடுத்தது, இருந்த போதிலும் மலைவாழ் இடங்களில் குளிர்கால வெப்பநிலையானது சில நேரங்களில் மைனஸ்க்கெலாம் போகும். 5 டிகிரி மைனஸ்க்கெலாம் போகும். போன வருஷம் கூட பார்த்திங்கன்னா இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்துட்டு இலையில் இருக்கு இல்லையா பனித்துளி, அதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. மைனஸில் போகுது, 0க்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? நியூஸில் வந்துடுது பாருங்கள் எல்லாத்தையும். இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பாருங்கள், ஜாகிரஃபி பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு முடிக்கணும், அப்புறம் பயாலஜி முடிக்கணும். இது 3 முடிச்சிங்கன்னா தான் ஜாகிரஃபி. அதோட கான்செப்ட்லாம் புரிஞ்சுருக்கணும். புரிஞ்சால் தான் இங்கே ஜாகிரஃபி பேசும்பொழுது நல்லாயிருக்கும். அப்புறமேல அந்த டிஸ்கவரி சேனல் இதெல்லாம் பாருங்கள். அப்புறம் நம்ம தமிழ் சினிமாவை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு தலையை வெடிக்கிற மாதிரி ஆயிரும். எந்திரிச்சு ஓடி வந்துடுவீங்க தேட்டர்லேருந்து. சரியா? காற்றை வித்துட்டம்மா ஒரு படத்தில், அது காற்று கிடையாது, அது வேறு. அதே மாதிரி இந்த பாகுபலியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பனைமரம் இருக்கும். அது குளிர் பிரதேசம், அங்கே பனைமரம் இருக்கும். பனைமரம் அங்கே இருக்கும். அதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக வரும். இந்த சினிமாவை பார்க்கவே ஒரு செட்டு வரும். அப்புறம் குழந்தை பிறக்கிறது எல்லாமே பொய்யாக இருக்கும், விட்டடிக்கும். சரி, ஜாகிரஃபி இதெல்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நேஷ்னல் ஜியாகிரஃபி இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இக்குறைந்த வெப்பநிலை அடர் மூடுபனி உருவாக காணப்படுகிறது. அடர் மூடுபனினா ஒன்றும் இல்லை, ஃபாகு, மிஸ்ட்டு சொல்கிறான்ல, மிஸ்ட்டு அங்கங்கே சென்னை இங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும் பாருங்க. கோடை காலம். சூரியன் வடக்கு நோக்கி நகர்வு மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் நிகழ்வதால் மார்ச் 21க்கு இங்கே வந்துடும். அதை வச்சு கதை போய் சிவன்ராஜின்னு பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கான் கார்பரேட்டு சாமியார். சிவராத்திரியா? சூரியன் வடக்கு நோக்கி வருது, சூரிய ஒளி. என்ன சூரியன் எங்கே வடக்கு நோக்கி வருது? இதெல்லாம் எதுவும் தெரியாது, ஏதோ சொல்லி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கு. அங்கே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. 1 லட்சம் 2 லட்சம்னு கொடுத்துட்டு அங்கே ஒரு கூட்டம் டான்ஸ் ஆடுது. 2000 ரூபா வரைக்கும். ஆமாவா? சிவராத்திரி எப்போ எங்கே சொல்கிறேன்னு தெரியும். பாருங்கள். அது என்ன மாதம் நான் அந்த டேட்டு நோட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். அதுவும் சம்மந்தமே இருக்காது. அது வடக்கு நோக்கி எப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு? செப்டம்பர், டிசம்பர்லேயே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிரும். டிசம்பர்
டிசம்பர் இது தெற்கு மகர ரேகையிலேருந்து இப்படி வர ஆரம்பிச்சு மார்ச்சுக்கு இங்கே வந்துடும். அப்புறம் ஈக்குவேட்டர் அங்கேருந்து வட அரைக்கோளத்தில் இப்போ ஸ்டார்ட் ஆயிரும். மார்ச் 22 ஸ்டார்ட் ஆயிரும். சம்மந்தமே இல்லாமல் எப்பயோ உள்ள கதையை எங்கேயோ முடிச்சு போட்டு விட்டு ஏதோ சிவன் அப்போ தான் இறங்கி வருவார் அப்படின்னு கதையை விட்டுட்டு அவனுக்கு சம்பாரிச்சிட்டு இருக்கிறானுங்க. சரி, இதெல்லாம் படித்தவனுங்க தான் அங்கே போய் உட்காந்துருக்கான். ஏன்னா மந்திரம் ஓதிட்டு போயிட்டானுங்க. சரி, தென்னிந்தியாவில் எழுகிறது ஆகையால் பூமத்திய ரேகையிலிருந்து வெப்பநிலையானது படிப்படியாக அதிகரிக்கிறது. பூமத்திய ரேகையிலிருந்து ஏன்னா சூரிய ஒளியோட கோணம் அதிகமாகிட்டே வருது. அந்த வீடியோ பார்த்துருக்கணும். கோணம் அதிகமாக அதிகமாக வெப்பம் உயருது. அதை புரிஞ்சிருந்தால் போதும். படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ்லாம் வந்துருந்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து உட்காந்துருந்தீங்க அப்படின்னா புரியாது. தமிழகம் கடகரைக்கு தென்பகுதியில் அமைந்திருப்பதால் ஆமாம் தானே அதிக வெப்பநிலையை பெறுகிறது. பொதுவாக வெப்பநிலை 30 டிகிரிலேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். மே மாதத்தில் தமிழகத்தின் தென்பகுதி முன் பருவமழை மூலமும் வெப்பச்சலனம் மூலமும் மழையை பெறும். மே மாதத்துக்கு முன்னாடி மே மாதம் டைம்லேயே சேலத்துலாம் பாருங்க. போன தடவைலாம் கத்திரி வெயில்னானுங்க. கத்திரி வெயிலே காணும் சேலத்தில். ஏன் டெய்லி மழை வந்துடுச்சு. சாயந்தரத்தில் இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில் மண்டையை புழக்கும். சாயந்தரம் மழை கொட்டுன்னு கொட்டிடுச்சு மேகம். கத்திரி வெயிலே காணும் போன தடவை. இந்த வருஷம் மே மாதம். ஏன்னா அது என்ன மழை? அதுக்கு பேர் வெப்பச்சலன மழை. வெப்பம் அதிகமானதுனால வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆகும். மேலே போய் குளிர்ச்சி அடைஞ்சேன்னா தண்ணியெலாம் கண்டென்சேஷன் ஆகி கீழே கொட்டிடும். வாட்டர் சைக்கிள் அப்படின்னு எதில் பார்த்தோம்? கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமா? கெமிஸ்ட்ரிலையும் பார்த்து எல்லாம் பயாலஜி ஜியாகிரஃபி தான். அடுத்தது அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன? தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஆனால் அக்னின்ற வார்த்தையை சேர்த்தாதீங்க. அது விட்டுருங்க. தமிழ் வார்த்தையே இல்லை. ஏன் தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகமாக இருக்குது? கோணம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் தமிழ்நாடை சூரியன் கிராஸ் ஆகுது. சரியா? ரைட். தமிழகத்தை குறைந்த மிதமான அதிக மழை பெறும் மாவட்டங்களாக பிரிக்க முடியுமா? கிழக்கு கடற்கரை, அதில் ராமநாதபுரம் தூத்துக்குடியெலாம் விட்டுருங்க, அது எக்ஸம்ஷன். கன்னியாகுமரி எடுத்துக்கலாம், கிழக்கு கடற்கரை. நம்ம தானம்மா உங்களில் மழை பெய்யாது தானே? பெய்யாது. அதுதான் அங்கே விழுந்துடும். எங்கே? ஸ்ரீலங்கா கொட்டிடும். அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, அங்கே உச்சியில் அந்த ஏரியாவில் அங்கே நிறையா மழை பெய்யுது. மேற்கு கடற்கரையை ஒட்டி பகுதியில் மிதமான மழை இருக்கும். மிதமான மழை. அதேமாதிரி கிழக்கு கடற்கரை ஒட்டி மிதமான மழை. நடுவில் மழை இருக்காது. மூணாக பிரித்து வச்சா அவ்வளோ. எந்தெந்த மாவட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஸ்டின் கேட்கணும், இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். இந்த கான்செப்ட் புரிஞ்சு வச்சுக்கணும். வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபேக்டையாக கேட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க முட்டா பயிலுங்க. அப்படி கேட்கவே கூடாது. அது பார்த்தோன்னே தெரியும். 4 ஆப்ஷனை வித்தியாசமாக கொடுத்துடணும். அதில் ஒன்று மட்டும் என்னது? அதிக மழை பெய்யுறது. மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் இருக்கக்கூடிய இடத்த கொடுத்துருவான். நீலகிரி, அதாவது வால்பாறை தானே, ஆனைமலை தானே அதிக மழை பொழிவு. ஊட்டியோடு அங்கே தான் மழை பொழிவு தமிழ்நாட்டுக்கு. தென்மேற்கு பருவ காற்று காலம் மார்ச் முதல் மே மாதம் வரையில் சூரியனின் செங்குத்து கதிர்களால் வட இந்திய நிலப்பரப்பு அதிக வெப்பத்தை பெறுகிறது. அவன் தானே சூரிய ஒளி அதிகம், நிலப்பரப்பு அதிகமான வெப்பத்தை எடுத்துட்டேன்னா ஆயிரம் வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆயிரும். லோ ப்ரெஷர். தென் அரைக்கோளத்தில் ஹை ப்ரெஷர். அங்கே சூரிய ஒளியோட கோணம் குறைஞ்சிரும், ஹை ப்ரெஷர் குளிர்ச்சியாக இருக்கும். அங்கேருந்து என்ன ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு காற்று வீசுது. பார்த்தோமா? 2-3 தடவை பார்த்தாச்சு. இதனால் வட இந்திய பகுதியில் குறைந்த அழுத்தம் உருவாகிறது. இச்சமயத்தில் காற்றானது அதிக காற்றழுத்தம் உள்ள இந்திய பெருங்கடலிலிருந்து, அதிக காற்றமுள்ள இந்திய பெருங்கடல்னா இதே தான் இந்திய பெருங்கடல். எந்த அரைக்கோளம்? தென் அரைக்கோளம். அங்கேருந்து ஜைன்னு காற்று இப்படி வீசும். ஏன் கிராஸாக வீசுது எல்லாமே நமக்கு தெரியும். அடுத்தது இது தென்மேற்கு பருவ காற்று உருவாக காணுவது. ஏன் தென்மேற்கு பருவ காற்றுன்னு பேர் வச்சான்? எந்த திசையிலேருந்து வருதோ ஒரு இடத்துக்கு அந்த பேர் தான் வைப்பாங்க காற்றுக்கு. இந்தியாவுக்கு எந்த திசையிலேருந்து வருது? தென்மேற்குலேருந்து வருது. இங்கேருந்து சார், இங்கேருந்து வருது சார், இங்கேருந்து வரதான் நம்ம விட்டுறணும். நம்ம இந்தியாவுக்கு எங்கேருந்து வருது? இங்கேருந்து தான் வரும். தென்னரை குளத்துலன்னா இடது பக்கமாக டிஃப்ளெக்ட் ஆகும். வடஅரைக்கோளம் கிராஸ் ஆனோன்னே வலதுபுறமாக. அந்த விசைக்கு பேர் என்ன? அந்த விசை காரணம் யார்? எந்த விசை? கோரியாலிஸ் விசை.
ஃபெரல்ஸ்லா. ஃபெரல் கண்டுபிடிச்சாரு. விசை பேர் கோரியாலிஸ் விசை. ஏன் விசை சொன்னாங்க? எந்த ஒரு பொருளும் தன்னோட நிலையை மாற்றிக்காது. எந்த விதி? முதல் விதி. எது வரைக்கும்? அது மீது ஒரு விசை செயல்படும். அப்போ ஏன்டா காற்று இப்படியே லெஃப்ட்லேயே தானே போகணும், ஏன்டா வலதுபுறம் திரும்பிச்சு அப்படின்னா அப்போ தான் கண்டுபிடிக்கிறான். பூமியோட சுழற்சியின் காரணமாக இப்படியே போக வேண்டியது ஏன்னா அது வடகிழக்கில் திரும்பி இப்படி வீசுது, அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்கிறார். சரியா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம். இப்பருவத்தில் அரபிக்கடலிலிருந்து வீசும் தென்மேற்கு பருவக்காற்றின் மலை மறைவு பிரதேசத்தில் தமிழ்நாடு அமைந்துள்ளதால் மிக குறைவான மழைப்பொழிவை பெறுகிறது. ஓகேவா? இந்த இடத்துல கேட்டாக்கா இந்த திராவிடம் வந்தானுங்க, அழிச்சு விட்டானுங்க, கதையாக விட்டடிப்பானுங்க. அப்புறம் ஏன் கரிகாலன் டேம் கட்டணும்? வறட்சி அப்போவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இது எங்கே இருக்குது? லீவேட் சைடில் இருக்குது. இங்கே ஒரு இப்போ யூடியூப் சேனல்லாம் வச்சுட்டு அம்மா ஃபோன் எல்லாமே ஒவ்வொரு கேமரா ஆகி போச்சு இல்லை, அதை எடுத்து அங்கே பாருங்கள். இப்போ போட்டிருப்பானே, ஆஹா கேரளாவில் பாருங்கள் எவ்வளோ மழை கூட்டுன்னு கொட்டுறது, தமிழ்நாட்டில் மரத்தெல்லாம் வெட்டி விட்டானுங்க, அதனால் மழை பெய்யலை, கதையை விட்டு அடிப்பானுங்க. வந்திருக்குமே ஏதாவது ஒன்றாவது, இன்னும் அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். முட்டா மூதேவிங்க. ஆமாம். இது எங்கே இருக்குது? புக்கில் இருக்குது. எத்தனாவது புக்கு? 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள புக்கு. சொல்லித்தரல. சரியா? அது அவங்க தப்பு கிடையாது. எப்போ அவனுங்க வச்சுட்டு போன ஆப்பு, மந்திரம் ஓதுற குரூப் வச்ச ஆப்பு. சரி, அடுத்தது. இப்பருவத்தின் மழை பதிவு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி குறைகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும், அது கிழக்கு வர வர மழைப்பொழிவு இருக்காது. ஓகேவா? கோயம்புத்தூர் பிளவு சராசரி 50 சென்டிமீட்டர் மழை பெறுகிறது, அவ்வளோதான் பெருமை. எனினும் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்களில் 50% முதல் 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். மாநிலத்தின் கிழக்கு பகுதி மிக குறைவான எப்போ? தென்மேற்கு பருவக்காற்றப்போ. அப்படி வடகிழக்கு பருவக்காற்றா அப்படியே உள்ட்டா. கிழக்கு பகுதி நல்ல மழை கிடைக்கும், உள்ளே வர வர மழைப்பொழிவு குறையும். எங்கெல்லாம் மவுண்டைன் இருக்குது அந்த இடத்துல மேகம் ரைஸ் ஆகி மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். எப்போ? வடகிழக்கு பருவக்காற்று. அடுத்தது அதான் பக்கெட்டு மாதிரி காற்று. ஓட்டை பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வரோம். தண்ணி எடுத்துகிட்டு குளத்துலேருந்து வெளியில் வரும்பொழுது அந்த ஏரியாவில் தான் அதிகமாக வரும். திரும்ப வர 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 தள்ளி வர வர என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். அதே கதை தான். கடல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருது, கிழக்கு கடற்கரை, அந்த கடற்கரை ஓரமாக நல்ல மழை, உள்ளே வர வர குறைஞ்சிரும். அதே தென்மேற்கு பருவ காட்டுறப்ப என்ன பண்ணுவோம்? அரபிக்கடல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருது, மேற்கு தொடர்ச்சி மலை அந்த ஏரியாவில் நல்ல மழை பொழிவு, உள்ளே வர வர குறைஞ்சி கிழக்கு கடற்கரை ரொம்ப ரொம்ப கம்மி. எப்போ? தென்மேற்கு பருவ காட்டுறப்போ. கதை புரிஞ்சுக்கிட்டுனா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, படிக்கவே தேவையில்லை. சரியா? அடுத்தது இதுக்கு பேர் தான் படிப்பு. நீங்கள் இப்போ நம்மளை பண்ண வச்சதெல்லாம் என்னது? நொடிப்பு. அதெல்லாம் வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் மாதத்தின் முதல் பாதி வரை நீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது, எக்ஸ்டெண்டும் ஆகும். ஜனவரி எண்டு வரை, பிப்ரவரி வரைக்கும்லாம் பெஞ்சிச்சு மழை போன தடவை, சைக்ளோன் ஃபார்ம் ஆகி. அக்டோபர் முதல் டிசம்பர் வரைக்கும். மத்திய ஆசியா, வட இந்திய பகுதிகளில் உருவாகும் அதிக அழுத்தம். டிசம்பரில் சூரிய ஒளி செங்குத்தாங்கப்படும், ஆங்கிள் கோணம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அழுத்தம், உயர் அழுத்தம், வெப்பம் கம்மியாக இருக்கும். சூரிய ஒளியோட கோணம் ரொம்ப கம்மி, ஸோ வெப்பநிலை குறையுது, குளிர்ச்சி, அதிக அழுத்தம், வளிமண்டலம் மேலேருந்து கீழே ரைஸ் ஆகும். அதை என்ன போட்டிருக்கான்? வட இந்தியா, மத்திய ஆசியா, அங்கே உயர் அழுத்தம் காற்று. அதே மாதிரி முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, பூமிக்கு முழுவதும் அதே கதை தான். பூமி முழுவதுக்கும் அதே கதை தான். அங்கே வந்துட்டு இப்படி 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 அடிக்கும். இங்கே லோ ப்ரெஷர் அப்படின்னா பூமியில் எல்லா இடமும் லோ ப்ரெஷர் தான். பூமி முழுவதும் இந்த காற்று வீசிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதுக்கு இந்த காற்றுக்கு பேர் என்ன பார்த்தோம்? யார் சொல்லிங்கன்னு பார்ப்போம். கோல் காற்று. சரியா? கோல் காற்று. கோல் காற்று பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? அங்கேயே விட்டுட்டு வந்துடக்கூடாது, வராதவங்க போய் பாருங்கள், ஆர்டராக பார்த்துட்டு வாங்க. வடகிழக்கு பருவக்காற்று உருவாக காரணமாக இருக்குது. இப்பருவத்தில் சூரியன் கடகரையிலிருந்து மகர ரேகைக்கு செல்வதால்
வெப்பநிலை மற்றும் காற்றழுத்தத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. கடக ரேகையிலேருந்து மகர ரேகைக்கு போயிடுச்சு. இப்படி போகுது. பூமத்திய ரேகையிலேருந்து ட்ராவல் ஆகும். ஆக்சுவலாக டிசம்பரில் இருந்தா டிசம்பர் இங்கே போயிடும். ரைட். செப்டம்பர் 21 இங்கே. இதனால் வட இந்தியாவில் வங்கக்கடலை நோக்கி காற்று வீசுகிறது. இக்காற்று கோரியாலிஸ் விசை காரணமாக பார்த்துட்டோமா, பூமியின் சுழற்சி திசை விலக்கு ஏற்பட்டு வடகிழக்கு திசையிலிருந்து வீசுது. காற்று இப்படி நேராக தான் வரணும். இங்கே உயர் அழுத்தம், இங்கே தாழ் அழுத்தம், இப்படி நேராக தான் போகணும். போகாது, கிராஸ் ஆகிரும். அது காரணமானது என்னது? கோரியாலிஸ் விசை. கோரியாலிஸ் விசைக்கு காரணம் எது? பூமியோட சுழற்சி. சுற்றுல வேகமாக. இப்போ ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அந்த தட்டில் ஏதோ ஒரு சின்ன பொருள் வச்சுட்டு அந்த தட்டை சுற்றி விடுங்க. அது மேலே உள்ள அந்த பொருள் என்ன ஆகும்? செதறும்ல. அது மாதிரி தான் பூமி மேலே உள்ள வளிமண்டலம். பூமி சுற்றுறதுனால என்ன ஆகுது? அது மேலே உள்ள வளிமண்டலம் செதறுது, அப்படி ஒரு பக்கமாக போகுது. புரிஞ்சுதா? அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்றானது திரும்பி வரும் தென்மேற்கு பருவக்காற்று. ஆமாம் தானே? தென்மேற்கு பருவக்காற்று அப்போ போணுச்சு, ரிட்டன் வருது. ரீட்ரீட்டிங் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன். காரணத்தோடு தான் வார்த்தை. அடுத்தது பின்னடையும் பருவக்காற்று என்றும் அழைப்பர். இப்பருவம் தமிழ்நாட்டின் மழைக்காலமாகும். குளிர் காலத்தில் மழை பெய்யுது இந்தியாவில். தமிழ்நாடு, கொஞ்சம் ஆந்திரா, கர்நாடகா, இங்கெல்லாம் வந்து குளிர் காலத்தில் மழை பெய்யக்கூடிய இந்திய நாடுகள், மாநிலங்கள். வட இந்தியாவில் பெய்யும். எதனால் பெய்யும் வட இந்தியா குளிர் காலத்தில்? யார் சொல்லுவீங்கன்னு பார்ப்போம். மேற்கத்திய இடையூறுகள். மத்திய தரைக்கடல்லேருந்து ஒரு காற்று வீசும். லைட்டாக இருக்கும், பெருசாலாம் மழை இருக்காது. நம்ம ஊரில் பெய்கிற மாதிரிலாம் பெய்யாது. தமிழ்நாட்டின் வருடாந்திர மழையளவில் 48% இப்பருவத்தில் கிடைக்கிறது. இப்பருவத்தில் கடற்கரை மாவட்டங்கள் 60%, உள் மாவட்டங்கள் 40 முதல் 50% வருடாந்திர மழையை பெறுகிறது. கடற்கரையில் அதிகம். தமிழ்நாட்டோட மொத்தம் இதை சேர்த்து சொல்கிறான். அதிக மழை பொழிவு எதில் கிடைக்குன்னா இதே காலகட்டம் தான். சூறாவளி மழை இருக்கு இல்லையா, சூறாவளி இதே காலகட்டத்தில் உருவாதில் அதனால அதிகமான மழை பொழிவு. தென்மேற்கு பருவக்காற்றில் ரொம்ப ரொம்ப கம்மி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அதே இந்தியா முழுவதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தென்மேற்கு பருவக்காற்றில் தான் அதிக மழை பொழிவு. வட இந்தியாவுக்குன்னு கேட்டாக்கா தென்மேற்கு பருவக்காற்றில் அதிக மழை பொழிவு. தமிழ்நாடு எதில் அதிக மழை பொழிவு பெய்யுது அப்படின்னு கேட்டாக்கா சூறாவளி இருந்துச்சுன்னா சூறாவளி இல்லைன்னா வடகிழக்கு பருவக்காற்று. ஓகேவா? பொதுவாக இப்பருவத்தில் வெப்பமண்டல சூறாவளிகள் உருவாகின்றன. எப்போ? வடகிழக்கு பருவக்காற்று. வெப்பமண்டலம் தானே இது 23 கீழே வங்காள விரிகுடாவில் உருவாகும். ஸோ அது வடகிழக்கு பருவக்காற்றுனால இந்த பக்கமே வீசுவாங்க, மேகலாம் எடுத்துகிட்டு வந்து. வங்கக்கடலில் உருவாகின்றன. எங்கே உருவாது? என்ன வேணாலும் கேட்பான். சூறாவளிகள் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதி மிக கனத்த மழையை பெறுது. கிழக்கு கடற்கரை. ஆமாவா? தமிழ்நாட்டின் 50% மழை வெப்பமண்டல சூறாவளி மூலம் கிடைக்கிறது. நோட் பண்ணிக்கோங்க. வெப்பமண்டலம் 50%. 48% இது வடகிழக்கு பருவக்காற்று. சூறாவளினால 88. வெறும் 2% சம்திங் தான் அது மொத்தம் தமிழ்நாடு சேர்த்தி தென்மேற்கு பருவக்காற்று. கிழக்கு கடற்கரை 100 to 200 சென்டிமீட்டர் மழை பொழிவு பெறுது. மத்திய பகுதி கம்மி. இச்சூறாவளி காற்றுகள் சில நேரங்களில் பயிர்கள் உயிர் சேதம் ஏற்படுதா? போன தடவை அதுக்கு முதல் தடவை தூத்துக்குடியா? ஆமாம், தூத்துக்குடி தான். அங்கே ஒரு கிராமத்தையே காணோம், தெரியாது. ஆனால் நியூஸ் யாருக்கும். ஆமாம் அடிச்சிட்டு போச்சு, டேம் திறந்து விட்டாங்களே, தெரியல. தூத்துக்குடியில் ஒரு கிராமமே காலி, தெரியாது வெளியில் நியூஸு. அடிச்சிட்டு போயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் பிரச்சனை. இன்னும் அங்கே அதுக்கு தானே ஏதோ 24,000 கூட ஏதோ கேட்டோம்ல, இன்னும் ஒரு பைசா கூட கொடுக்கல அவனுங்க. நமக்கு இருக்கா? படிங்க தயவு செஞ்சு. வால்பாறைக்கு அருகிலுள்ள சின்ன கல்லார் தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகும். இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதியாகவும் உள்ளது. மவுசின்ற சிறப்புஞ்சிக்கு அப்புறம் அங்கே சின்ன கல்லார், வால்பாறை, ஆனைமலை இருக்கு இல்லையா, அங்கே. அது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் தான். கோயம்புத்தூர் ஆனால் கம்மியான மழை பொழிவு தான் கிடைக்கும். அந்த டிஸ்ட்ரிக்டில் வர
இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி இருக்கு இல்லையா, வால்பாறை, சின்ன கல்லாறு, அது தமிழ்நாட்டிலே அதிக மழை பெய்யக்கூடியது. இந்தியாவில் 3வது இடத்துல இருக்குது. ஓகேவா? தமிழ்நாட்டின் மண் வகைகள். ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க. வண்டல் மண், அலுவியல் சாயில், கரிசல் மண், பிளாக் சாயில், செம்மண், ரெட் அண்ட் எல்லோ சாயில். ரெட்டு சாயில் சொல்லலாம், ரெட் அண்ட் எல்லோ. அதோட தன்மையெல்லாம் தெரியும் உங்களுக்கு. சரளை மண், உவர் மண் முன்னாடியே பார்த்துருக்கோம். சொல்லுங்கள் பார்ப்போம். வண்டல் மண் யார் உருவாக்குவா? ஆறு, தண்ணி. வளமான மண் எதுலேயது? வண்டல் மண். கரிசல் மண் எங்கே இருக்கும்? பீடபூமி. கரிசல் மண் எதுக்கு உகந்தது? அது பிளாக் சாயில், பருத்தி, அதெல்லாம் இல்லை. வெரி குட். செம்மண், இரும்பு சத்து அதெல்லாம் அதிகமாக இருக்கும். பட்டு மழை பொழிவு கம்மியாக உள்ள இடத்துல தாவர விலங்குலாம் கம்மியாக இருக்கும். ஸோ பாறை, பேரண்ட் ராக் இருக்குல்ல, அது மட்டும் சிதைவடைஞ்சு செம்மண் இருக்கும். அவ்வளோதான். விவசாயம் செய்ய முடியுமா செம்மண்ணில்? பண்ணலாம், உரம் போட்டு பண்ணணும். அதில் ஆர்கானிக் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். இலத்தலை இதெல்லாம் கம்மியாக இருக்கும். ஏன்னா தாவரம் கம்மியாக இருக்குது. ஏன் தாவரம் கம்மியாக இருக்கும்? அங்கே மழை பொழிவு கம்மியாக இருக்கும். அதான் தூத்துக்குடி, ராமநாதபுரம்லாம் என்ன மண் இருக்கும்? ஆமாம், கரெக்டாம்மா, அதான் இருக்கும். மத்திய மாவட்டம்லாம் அப்படியே வந்தீங்கன்னா தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருச்சி, சரியா, அரியலூர், கடலூர் வரைக்கும் அப்படியே இருக்கும். கடலில் உள் மாவட்டம்லாம் அப்படி தான் இருக்கும். ஆறு ஓடுற இடத்துல இது இருக்கும். சில வண்டல் மண் இருக்கும். அவ்வளோதான். அடுத்து சரளை மண் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். அதிக மழை பொழிவு இருக்கணும், அதிகமான வெயில் அடிக்கணும். அங்கே தான். தமிழ்நாட்டில் எங்கே அதிக மழை பொழிவு இருக்கும்? கிழக்கு தொடர்ச்சி மலை உச்சி, மேற்கு தொடர்ச்சி மலை உச்சி, அப்புறம் கிழக்கு கடற்கரை. அங்கெல்லாம் என்ன இருக்கும்? இது இருக்கும், சரளை மண். ஓகேவா? சரளை மண்ணில் என்ன நல்ல விலைன்னு பார்த்தோம்? தேயிலை, காஃபி. ரைட்டு. வேறு முந்திரி, ஏலக்காயா? ஏலக்காயெல்லாம் இல்லை, முந்திரி விளையும். சரி. அடுத்து உவர் மண் எங்கே இருக்கும்? உவர் மண் சலைன் சாயில், கடற்கரை ஓரத்தில். வண்டல் மண் ஆறுகள் படியை வைக்கும் நுண் படிவுகளால் உருவானது. தமிழ்நாட்டின் ஆற்று பள்ளத்தாக்கெல்லாம் பார்த்தோம்ல எங்கெங்கே இருக்குன்னு. அப்புறம் கடற்கரை பகுதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி எல்லாம் கடற்கரை. கன்னியாகுமரி மாவட்டங்களில் இவ்வகை மண் அதிகம் காணப்படுகிறது. சில உள் மாவட்டங்களில் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதியில் சிறிய அளவில் இவை காணப்படுது. ஆற்று பள்ளத்தாக்கு பகுதி சிறிய அளவுனா அகலம். அந்த ஆறு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்திருக்கும், அல்லது அந்த ஆற்றுல வெள்ளம் வரும்பொழுது மகிழ்ந்து போய் டெபாசிட் பண்ணியிருக்கும் உள் மாவட்டங்களில். காவேரியிலே நம்ம சேலம் அந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆறு ஓடக்கூடிய பகுதியில் மட்டும் இருக்கும். அடுத்தது கரிசல் மண். அங்கே உங்கள் ஊரில் அவங்க ஏரியாவில் இருக்குல்ல, காவேரி ஓடுதில்ல, வண்டல் மண் கொஞ்சம் அந்த காவேரி ஓடுறது கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் கிடைக்கும். ஒரு 100 மீட்ரு 200 மீட்ரு வரைக்கும் வளமான மண் இருக்கும். அதுக்கு மேலாம் தண்ணி பாயாது, காவேரி தண்ணி பாயாது. மோட்ரு வச்சு வேணால் எடுத்துக்கலாம். அங்கே இருக்காது, வண்டல் மண் இருக்காது. போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது கரிசல் மண். அதான் சொல்கிறாங்க, இந்த லைனுக்கு அதுதான் அர்த்தம். உள் மாவட்டங்களில். அடுத்து கரிசல் மண், பிளாக் சாயில், தீப்பாறை சிதைவடிவதால் கரிசல் மண் உருவாகுது. இது ரீகர் மண் என்று அழைக்கப்படுது. ரீகர் மண் நம்ம ஏன்னு தெரில. இம்மண்ணில் பருத்தி நன்கு வளர்வதால் பருத்தி மண் என்றும் அழைக்கப்படுது. தெரிஞ்சது. கோயம்புத்தூர், மதுரை எல்லாமே பீடபூமி பகுதியா, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி பீடபூமி பகுதி. விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி இதெல்லாம் கரிசல் மண் பெரிய அதிகமாக இருக்குது. செம்மண் மொத்த பரப்பில் சுமார் 2/3 பங்கு செம்மண் தான் இருக்குது. செம்மண் எங்கே இருக்கும்? வறட்சியான பகுதி. மத்திய மாவட்டம் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. அதனால் மழைப்பொழிவு கம்மி. செம்மண் இவை குறிப்பாக மாநிலத்தின் மத்திய மாவட்டம். நாங்கள் பாருங்கள், அவ்வளோதான். அது கான்செப்ட் தான், இது மனப்பாடம் தான், ஒன்றுமே கிடையாது. இம்மண் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகம் காணப்படுது. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடியை சேர்த்திக்கங்க. அதே சரளை மண். ராமநாதபுரத்துக்கு மேலே வந்தீங்கன்னா சிவகங்கை, அப்படியே லெஃப்டில் உள்ள போனீங்கன்னா மதுரை இதெல்லாம் வரும்.
மதுரை, புதுக்கோட்டை, அதுக்கெல்லாம் மேலே மேப் எடுத்து பாருங்கள். சரளை மண். சத்துக்கள் அடித்து செல்லப்படுவதால், சத்தெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. யார் அடிச்சிட்டு போவா? தண்ணி. மழைப்பொழிவு அதிகமாக உள்ள இடம் கடற்கரை மாவட்டங்கள் இங்கெல்லாம் ஒரு வளமற்ற மண்ணாகும். காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள் சில பகுதி, நீலகிரி மலையின் சில பகுதி இம்மண் காணப்படுது. கிழக்கு தொடர்ச்சி மலை உச்சிலாம் சொல்லலாம், அதையும் சேர்த்திக்கணும். ஏற்காடு உச்சியில் போய் பாருங்கள், அங்கங்கே மொட்டை மொட்டையாக இருக்கும், தாவரம் எதுவும் இருக்காது, புல் தான் இருக்கும். ஏடானா அதெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. மண் இருந்தால் தானே மரம் வரும். உயரமான இடம்லாம் அப்படி தான் இருக்கும். அடுத்து உவர் மண், செலைன் சாயில். சோழமண்டல கடற்கரை பகுதியில் மட்டும் மண் காணப்படுது. வேதாரண்ய பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவில் உவர் மண் காணப்படுது. வேதாரண்யம் பார்த்தோம்ல, இதுதான் வேதாரண்யம். இந்த பாட்டு அதுவே டெல்டாவாக தான் இருக்கும். ஆமாம், டெல்டா தானே, காவிரி டெல்டா தான். டிசம்பர் 26, 2004 ஏற்பட்ட சுனாமி அலைகள். 2004 அப்போ நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க, எல்லாம் குழந்தையா இருந்திருப்பீங்க. ஆமாம் தானே. அதிக அளவு மணல் படிவுகளை தமிழக கடற்கரை பகுதியில் படிய வைத்துள்ளது. இந்த இது அடிச்சுட்டு வந்து பயங்கர சுனாமி அட்டாக் ஆச்சு. கடற்கரையில் சில பகுதியில் பயிரிட உகந்ததாக இல்லை. ஏன்னா மண் உப்பாயிருச்சா, உப்பு மண்ணில் விளையாது. மண் அரிப்பு, மண்ணை அரிக்கிறத பாதுகாக்கணும். ஏன்னா மண் உருவாகிறதுக்கு 1 சென்டிமீட்டர் உருவாக ஏதோ 100 வருஷமோ 200 வருஷமோ ஆகுமாமா. நல்ல மண், தரமான மண். ஆமாம். ஏன் மண்ணை பாதுகாக்கணும்? தாவரத்துக்கு தேவையான மினரல்லாம் அந்த மண்ணில் இருந்தால் எடுத்துக்கும். அதில் இருந்தால் உணவு அந்த உணவு தான் நம்ம திங்கிறோம். அப்போ நம்ம உடம்புல உள்ள சத்தெல்லாம் எங்கே இருந்து வந்துச்சு? மண்ணிலேருந்து வந்தது. சரியா? என்ன பாட்டு? முத்துவா? மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. கடைசியில் எங்கே போயிடும்? நம்ம உடம்புலாம் மண்ணில் தான் போடணும் கொண்டு போய். திரும்ப அதை எடுத்துகிட்டு தாவரம் வளரும். கரெக்டா? சரி, போட்டுக்கு பாருங்கள். மண் அரிப்பு ஒரு முறை ஏற்படின் அவற்றை புதுப்பிப்பது எளிதான செயல் அல்ல. காடுகள் அழிப்பு. ஏன் காட்டை அழிச்சாக்கா மண் காணாமல் போயிடும்? மரத்து மேலே விழுந்து தண்ணி கீழே விழுகும், வேறு தண்ணியை தடுக்கும். ஸோ தண்ணி உள்ளே போயிடும், அல்லது தண்ணி மேலே ஓடும். மண் எடுத்துகிட்டு போகக்கூடாது, தண்ணி மட்டும் ஓடும். மரத்தை வெட்டிட்டோம், அதேமாதிரி இதுன்னு சொல்லுவாங்க, என்னன்னா ஓவர் அந்த கிராசிங் மேய்க்கிறது அப்படிம்பாங்க. ஆடு மாடு மேய்க்கிறது. அதிகமாக மாடு மேய விட்டு ஆடு மாடெல்லாம் மேய விட்டிங்கன்னா என்ன ஆகும்? புல்லெல்லாம் பிடிங்கி சாப்பிட்ரும், மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிடும். அதுவும் தப்பு. அந்த மாதிரி நகர்மயமாதல், காடுகள் அழிக்கிறது, அதிகமான மழைப்பொழிவு, இதெல்லாம் மண் அரிப்பின் முக்கிய காரணம். மண் அரிப்பு மண் வளத்தை குறைத்து விளைச்சலை குறைக்கும். பாதுகாப்பது நல்லது. இயற்கை தாவரங்கள் பார்த்துடலாம். இயற்கை தாவரம் தெரியும்ல, ஃப்ளோரா, நேச்சுரல் வெஜிடேஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். இயற்கையாக மனிதனுடைய உதவி இல்லாமல் வளர்கிறது தான் என்னது? இயற்கை தாவரம். வைல்டு ஃபாரஸ்ட். வைல்டுனா என்ன அர்த்தம்? நம்ம எப்படி நினச்சி வச்சுருக்கோம்? வைல்டுனா கொடூரமானது. நான்லாம் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். வைல்டுனா கொடூரமானது. வைல்டு அனிமல்னு சொல்கிறோம்ல, ஓ நம்மளை கடித்து குதறிடும், அப்படி கிடையாது. மனிதனுடைய உதவியின்றி வளர்ந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் வைல்டு. மனுஷன் உதவி அப்படின்னாக்கா அங்கே சோசியல்னு வந்துடும் ஒரு வார்த்தை. நீங்கள் வீட்டில் ரோட்டிலலாம் வைக்கிறோம்ல, அதெல்லாம் சோசியல் ஃபாரஸ்ட், சமூக காடுகள், அதெல்லாம் வைல்டு ஃபாரஸ்ட், நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை தாவரம் என்பது புவியியல் இயற்கையாக வளரும் தாவரங்களின் தொகுப்பாகும். நேரடியாகவோ மறைமுகமாக மனிதனுடைய உதவி இல்லாமல் அதுவாக வளரணும். அது நிலத்தோற்றம், மண்ணோட தன்மை, வெப்பநிலை, மழைப்பொழிவு, இதெல்லாம் தான் என்ன பண்ணுது? இயற்கை அந்த ஏரியாவில் என்ன தாவரம் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறவங்க. ஃபேக்டார்ஸ் அஃபெக்டிங்
த நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் அ ரீஜன். அங்கே என்ன தாவரம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது. அடுத்தது மத்திய மாவட்டங்கள்லாம் என்ன தாவரம் இருக்கும்? வறட்சி தானே, அரைப்பாலைவனம். அதெல்லாம் மிஞ்சி போனால் புல்லு கில்லு இருக்கும். அதை விட்டு ஏதாவது மரம் செடி இருக்குனாக்கா குட்டையா, ஆழமான வேர், புதர் செடி, அதில் முள் இருக்கும். ஏன் முள் இருக்குன்னு பயாலஜியில் படிச்சிருக்கோம். ஆமாவா? அதெல்லாம். அதிக மழை பொழிவு எங்கே இருக்குது? கிழக்கு கடற்கரை, மேற்கு தொடர்ச்சி மலை, அங்கெல்லாம் பசுமை மாறா காடு இருக்கும். நிறையா தண்ணி, நிறைய வெப்பமா, மரம்லாம் ஆகும், பயங்கர உயரமாக வளர்ந்துருக்கும். ஏன்? அதுக்கான உணவு எது? தண்ணியும் வெப்பம் இருக்குது. அந்த மாதிரி. சரியா? சும்மா எக்ஸாம்பிள் அது. 1988 தேசிய வனக்கொள்கையின்படி நோட் பண்ணிக்கோங்க. புவி பரப்பில் குறைந்தபட்சம் 1/3 பகுதி காடுகள் சூழப்பட்டு இருக்க வேண்டும். 1/3 எத்தனை சதவீதம்? 33.33%. சரியா? தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட இப்போ அதை தான் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க, டார்கெட் பண்ணி. தமிழ்நாட்டில் 17% தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சரியா? அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பார்ப்போம். 2017 படி தமிழ்நாட்டோட மொத்த பரப்பு 26,281 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாட்டோட பரப்பே அவ்வளோதான். காடுகளின் பரப்பா? சாரி, காடுகளோட பரப்பு 20%. இந்தியாவில் உள்ள காட்டில் தமிழ்நாட்டோட பங்கு 2.99%. ஈரப்பத பசுமை மரா காடுகள் இருந்து புதர் காடுகள் வரை தமிழ்நாட்டில் காடுகள் வேறுபடுகின்றன. 2 எக்ஸ்ட்ரீமு. நடுவில் புல்வெளி, இலையுதிர் காடுகள், சரியா, சதுப்பு நிலக்காடுகள், இதெல்லாம் இருக்கும். 2 எக்ஸ்ட்ரீம் சொன்னா என்னது? பசுமை மாறா காடு பயங்கர மழை பொழிவு, வறட்சியான காடுகள் முட்புதர், அதெல்லாம் புல், இதெல்லாம். அதுக்கு நடுவில் இருக்கிறது இலையுதிர் காடுகள், அது இதெல்லாம் இருக்கும். காடுகளோட வகைகள். வெப்பம் 5 வகை இருக்காமல். வெப்பமண்டல பசுமை மாறா காடு. இவ்வகை காடுகள் அதிக மழை விழும் பகுதியில் காணப்படுகிறது. இவை அடர்ந்த மற்றும் மரக்கிளை அடுக்குகளை கொண்டதாக இருக்கும். மரக்கிளை அடுக்கு, கேனோபி அப்படிம்பாங்க. பயங்கர உயரமான மரமாக இருக்கும். அடுத்த லேயர் கொஞ்சம் மீடியமான சைஸ்லாம் இருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அடுத்த லேயர் சின்ன சின்ன செடி அதுக்குள்ளே வளரும். அடுத்தது கீழே படர் கொடியெலாம் இருக்கும். நல்ல மழை பொழிவு இருக்கிறது. காலையே உள்ளே வச்சு போக முடியாது. இதில் உயரமான 60 அடி 70 அடிலாம் இருக்குல்ல மரம், அது பேர் தான் மேலே கூரை அப்படிம்பாங்க, கேனோப்பி அப்படிம்பாங்க இங்கிலீஷில். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையின் சரிவுகளில் இவை காணப்படுகிறது. லவங்க மரம், மலபார் கருங்காலி மரம். இந்தாங்க அந்த கருங்காலி. மலபார்னா இது கேரளா, அங்கே. பனாச மரம், ஜாவா பிலம், ஜமுன், பலா மருது, அயனி, கிராஃப்ட் மிட்டல், அதெல்லாம் முக்கியமான மர வகைகள். அடுத்தது அரை பசுமை மாறா வகை காடுகளான உப துணை அப்படின்னா சப்ட்ராபிக்கல் உப அயனமண்டல காலநிலை நிலவும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காணப்படுகிறது. அரை பசுமை மாறா பாதி. கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அரை பசுமை மாறா காடுகள் எங்கே? கொல்லிமலை, ஏற்காடு. அதான் ஏற்காடு தான் சேர்வராயன் மலை. அப்புறம் பச்சை மலை, அங்கெல்லாம் அரை பசுமை மாறா காடுகள். நோட் பண்ணிக்கோங்க. சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை, அதெல்லாம். இந்திய மகோகனி, குரங்கு தேக்கு. தேக்கு மரம்லாம் இலையுதிர் காடுகள் அங்கே தான் இருக்கும். உள்ளி காசியா, பலா, மா மரங்கள், இதெல்லாம் அங்கே இருக்கும். மிதவெப்ப மண்டல மலைக்காடுகள். பசுமை மாறா காடுகள் பார்த்தோம், அரை பசுமை மாறா காடு 2 பார்த்துருக்கோம். மலைக்காடுகள் உயரமான இடத்துல ஆனைமலை, நீலகிரி, பழனி மலைகள் சுமார் 1000 மீட்டருக்கு மேலே ஹைட்டு. அங்கே ஊசியில மரம் அந்த மாதிரி இருக்கும். குளிர் அதிகமாக இருக்கா, மிருதுவான மரங்கள் இருக்கும். உயரமான பகுதியில் பள்ளத்தாக்குகளில் காணப்படுகிறது. அங்கே சோலாஸ் காடுகள் எனவும் அழைக்கப்படுகிறது. வேறு எங்கே சோலாஸ் காடுகள் பார்த்தோம்? கிழக்கு தொடர்ச்சி மலையில்
கொல்லிமலையில் சோலாஸ் காடு அங்கே தானே பார்த்தோம். ஆமாம். குறைந்த உயரத்துடன் பசுமையாக காணப்படுகிறது. நீலகிரி, சாம்பா, வெள்ளை லிட்ஸா, ரோஸ் ஆப்பிள். பசுமை மரா காடு, ஆனால் குட்டை மரமாக இருக்கும். இந்த பசுமை மரா காடுலாம் உயரமாக இருக்கும். இந்த சோலாஸ் காடுங்கிறது உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை, அங்கே மட்டும்தான் இருக்குது. அந்த வகை மரங்கள் அங்கே மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். நம்ம ஏரியா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு சரிவு, அதை ஒட்டின பகுதி, மத்திய மாவட்டத்துக்கு போயிடக்கூடாது. அதேமாதிரி இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையெல்லாம் பார்த்தாலும் அங்கங்கே சரிவுகளில் ஒரு 2-3 மாதத்துக்கு சுத்தமாக மழை பெய்யுறது 4-5 மாதத்துக்கு தான் பெய்யுது. சரியா? டோட்டலாகவே சேர்த்துனோம்னாவே ஒரு 3 மாதத்துக்கு பெய்யும் தமிழ்நாட்டில் மழை. அந்த தண்ணியில் எங்கே இருக்கும்? வளிமண்டலத்தில் இருக்கும், மண்ணில் இருக்கும். வளிமண்டலத்தில் இருக்குது, மண்ணில் இருக்குது, எல்லாமே தீர்ந்து போச்சு ஒரு ஸ்டேஜில். சரியா? பிப்ரவரி மார்ச். அடுத்து கோடை மழை இருக்குல்ல, ஏப்ரல் மேலே தான் கோடை மழை வரும். மார்ச் ஏப்ரல் மேலே. அப்போ பிப்ரவரி மார்ச்சில் தண்ணி இருக்காது சுத்தமாக. மழை பெய்யுறது எப்போ நின்றுச்சு? டிசம்பருக்குள்ளேயே நின்றுடும் மழை பெய்யுறது. அப்போ தண்ணி இருக்காது 3 மாதத்துக்கு. அப்போ பிப்ரவரி மார்ச்லாம் என்ன பண்ணும்? எல்லா மரமும் ஒரே டைமில் இலையெல்லாம் கொட்டிடும், மொட்டையாக இருக்கும். ஏற்காட்டெலாம் பார்த்துருக்கீங்களா? ஏன் உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம எல்லா வீடுமே அங்கே நம்ம இருக்கிற ஏரியா எல்லாமே அதே தான், இலையுதிர் காடுகள் இருக்கிறது தான். வேப்ப மரம், அரச மரம் எல்லாமே என்ன பண்ணிடும்? ஒரே டைமில் இலையை கொட்டிட்டு மொட்டையாக இருக்கும். இலையுதிர் காடுகள், டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இங்கிலீஷில். இவ்வகை காடுகள் பசுமை மாறா காடுகள் மற்றும் அரை பசுமை மாறா காடுகளின் விளிம்புகளில் காணப்படுது. எஜ்ஜில் பசுமை மாறா காடு, அரை பசுமை மாறா காடு, அதோட எஜ்ஜில். ஏற்காடோட உச்சியில் அரை பசுமை மாறா காடு இருக்கும். அதுக்கு கீழே சைட்லலாம் பார்த்திங்கன்னா இலையுதிர் காடுகள் இருக்கும். இக்காடுகளில் உள்ள மரங்கள் கோடை பருவங்களில் தங்களது இலைகளை உதிர்த்து விடுகின்றன. சந்தன மரம்லாம் இங்கே தான் இருக்கும். இக்காடுகளில் உள்ள மரங்கள் 30 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. பருத்தி பட்டு மரம்னா தெரியுமா எதுன்னு? இலவம்பஞ்சின்னு சொல்லுவாங்க. இலவம்பஞ்சு தலைவாணிக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க, காட்டன் யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம பாரம்பரியத்தில். இலவம்பஞ்சு சாஃப்டாக இருக்கும், ஹீட்டை உறிஞ்சிக்கும்னு நினைக்கிறேன். உடம்புக்கு ஹீட்டு கிடையாது, அது இலவம்பஞ்சு. அதான் இலவம் வருது பாருங்கள். அடுத்து இலவம், கடம்பா, தாகத்தேக்கு, வாகை மரம்னு ஒன்று இருக்குது, பக்காளி வாகை மரம். அந்த மாதிரி வாகைன்னு சொன்னால் தானே வந்தாங்க டேபிள் பார்க்க போகிற இடத்துல. அது வாகை. அது வாகைனா என்ன மரம்னு பாருங்கள். வெக்காளி மரம், சிரஸ், இதெல்லாம் எங்கே இருக்குது? இங்கே காணப்படக்கூடியது. அதேமாதிரி மூங்கில் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தது. தேக்கு, செம்மரம், சந்தன மரம் இதெல்லாம் காஸ்ட்லி, இங்கே தான் விளையும். மாங்குரோவ் காடுகள், மாங்குரோவ் ஃபாரஸ்ட். சதுப்பு நிலம் இருக்கு இல்லையா, மார்ஷி லேண்ட், சேரும் சகதியுமாக இருக்கணும். டைடல் ஏரியா, டைடு எங்கே இருக்கும்? கடற்கரை ஓரத்தில், அங்கே. இவ்வகை காடுகள் கடலோர பகுதிகள், ஆற்றின் டெல்டா பகுதி, தீவுகளின் கடைப்பகுதி. தீவு மையத்தில் இருக்கும், சுற்றிலும் மையத்தில் நல்லாயிருக்கும், சுற்றிலும் உள்ள ஏரியா சேரும் சகதியுமாக இருக்கும். பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு அதிகம் இருக்குது, 1100 ஏக்கராமா. இதான் பெருசு, தமிழ்நாட்டிலே பெருசு தான். உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு. அலையாத்தி காடுன்னு சொல்லுவாங்க. அவிசீனியா மற்றும் ரைசோபோரா தாவர இனங்களை கொண்டது. இங்கே அந்த தாவர இனம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் பயாலஜி. வேரெல்லாம் மேலே வந்துடும். என்ன வேர்? அந்த வேருக்கு பேர் சுவாச வேர்கள். ஏன் மேலே வருது? சுவாசிக்கணும். தாவரம் சுவாசிக்கும் பொழுது என்ன வாயு தேவை? ஆக்சிஜன் தேவை. எல்லாம் செத்து போயிடும், செல்லெல்லாம் செத்து போயிடும், அது உறிஞ்சிட்டு வாழணும். அதெல்லாம் நம்ம ஊர் மரம்லாம் பாருங்கள். ஒரு நாங்கள் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது போன வருஷம் பாருங்கள் நிறைய மரம் பட்டு போச்சு. நாங்கள் வச்சது அப்போ 2005 வச்சது.
பட்டு போச்சு. என்னன்னா மழை பெஞ்சு என்னாச்சு, ஃபுல்லாக தண்ணி சேறு சகதியமாக இருந்துச்சு, செத்து போயிடுச்சு நிறைய மரம், தேக்கு மரம் முதற்கொண்டு. அது மாதிரி பசுமையானதாகவும் மிதமான உயரம் உடையதாகவும் தோல் போன்ற இலைகளுடனும் காணப்படுது. இவ்வகை தாவரங்கள் உவர் நிலங்கள் உவர் நீரில் வாழும் தன்மையுடையவை. ஆசிய மாங்குரோ, வெள்ளை மாங்குரோ, காட்டு மல்லி, இந்தியன் பிரிபேட் மரங்கள் போன்றவை இங்கு வளரும் குறிப்பிடத்தக்கதாகும். பிச்சாவரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரம், தூத்துக்குடி அங்கெல்லாம் இருக்குது. அந்த மணல் திட்டு, கடற்கரை ஓரத்தில் மணல் திட்டுகளே அங்கே. கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்புநில தாவரங்களின் பங்கு. கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும். இப்போ சுனாமிலாம் வந்துச்சுல, அதை தடுத்துரும். அலை எந்திரிச்சு மேலே ஏரிக்கையில் விழுகிறதுல தடுத்துரும். எங்கெங்கெல்லாம் இந்த மாங்குரோ ஃபாரஸ்ட் இருந்தால் அங்கே சுனாமி அட்டாக் ஆகலை. சரியா? அங்கே முருகன் கோயில் இல்லை, எந்த கோயிலும் கிடையாது. யார் தடுத்தது? மாங்குரோ ஃபாரஸ்ட். கடல் முருங்கைகள் அதெல்லாம் பாதுகாக்கும். அடுத்தது இது ஒன்று மட்டும் முடிச்சிடலாம். வெப்பமண்டல முட்புதர் காடுகள் எங்கே இருக்கும்? தமிழ்நாட்டோட மத்திய பகுதி எல்லாமே. மிக குறைவான மழை பெறும் பகுதிகளில் இவ்வகை காடுகள் காணப்படுது. காடுகள் சமவெளியில் இருந்து 400 மீட்டர் உயரத்துக்கு மேல் உள்ள பகுதிகளில் காணப்படுதா? சரி. பனை, வேம்பு, அதாவது பீடபூமி எல்லாம். கருவேலம், வெள்ளை கருவேலம். கருவேலம்னா அந்த ஏரியாவில் இருக்கும், அந்த ஏரிக்குள்ளெல்லாம் இருக்கும் கருவேல மரம்ன்ட்டு. முள்ளெல்லாம் அப்படி நீளமாக இருக்கும். அதிலே 2 இருக்கும், கருப்பாக ஒன்று இருக்கும். அதான் நம்ம கருவேல மரம். சீமை கருவேல மரம் வேறு, இந்த காமராஜர் பீரியடில் கொண்டு வந்து தூவி விட்டாங்கம்பாங்க, அது வேறு. இது நம்ம ஊர்லேயே நம்ம கிளைமேட்லேயே வளர்ந்தது. அந்த பக்கம் திருச்சியை தாண்டிட்டிங்கன்னா ஏரிக்குள்ளே அங்கங்கே வரிசையாக நட்டுருப்பானுங்க. உயரம் கம்மியாக தான் இருக்கும், இலையெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், நீளமான முள் இருக்கும். குத்துச்சுன்னா அவ்வளோதான், பயங்கரமான விஷம். கால் 15 ஒரு மாதத்துக்கு என்ன பண்ண முடியாது, அவ்வளோதான், நொண்டிட்டு தான் தெரியணும். நல்லா பெருசாக இருக்கும். வெள்ளை கருவேல மரம், கருப்பு கருவேல மரம் 2 இருக்குது. அதில் தான் அந்த வெள்ளை கருவேல மரத்தில் இந்த பொன் வண்டெல்லாம் இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்ததில்ல பொன் வண்டெல்லாம்? யாருமே பார்த்தது இல்லையா? சரி. செல்ஃபோன் அதுதான் எல்லாத்தையும் அழிச்சு பிடிச்சி. சரி, அதெல்லாம் அந்த மரத்தில் தான் இருக்கும். அதில் இன்னொரு பொன்வண்டு இருக்குது, பாப்பாரா பொன்வண்டு, அதெல்லாம் அந்த மரத்தில் இருக்கும். அது தமிழ்நாட்டில் மிக குறைவான மழை பெறும் வகை காடுகள் காணப்படுது. பார்த்தாச்சா? வெள்ளை கருவேலம், சீமை கருவேலம் காமராஜர் பீரியட்லேருந்து அங்கே எங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்து தூவி விட்டாங்களாம்மா. கேள்விப்பட்டிருக்கேன், படிக்கலை, எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேன். பொதுவாக காணப்படும் மரங்களாகும். ஆனால் நல்ல மரம் தான் இது. மழையே பெய்யாட்டி அங்கே போட்டு விட்டிங்கன்னா போதும், அப்படியே பரவிடும். அதோட காயை வந்து வெள்ளாடெல்லாம் சாப்பிடும், நல்லா சாப்பிட்டுட்டு விதையை பரப்பி விட்ரும், காடு ஃபுல்லாக பரவிடும். 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை வெட்டினாக்கா, நான் அப்போவே சொல்கிறேன், ஒரு ஏக்கரில் இந்த மரம் இருந்ததுன்னா 4-5 வருஷத்துக்கு வெட்டினாங்கன்னா ஒரு தடவை 5 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும் மரத்தை. அது இல்லாமல் அந்த மண் வந்து பயங்கர வளமாக மாறிடும். ஏன்னா அங்கே தாவரமே வளரல, இது அடியில் போய் உறிஞ்சிட்டு வந்து வளர்ந்து அதோட இலையெல்லாம் கொட்டி 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 அங்கே மக்கி வளமான மண்ணாக மாறிடும். அதை போய் வெட்ட சொல்கிறானுங்க இந்த திருட்டு பசங்க. என்ன பண்ணுறது? சரி. சீமை கருவேல மரம் இவற்றில் புதர் செடி அதிகமாக காணப்படும். அங்கங்கே அந்த ஏரியாவெல்லாம் தருமபுரி, ராமநாதபுரம், விருதுநகர், மத்திய மாவட்டம் எல்லாமே ஆறு ஓடாத பகுதியில் அப்படி தான் இருக்கும். அதிக காடுகள் பரப்பு கொண்ட மாவட்டம் தருமபுரி தான் அதிகம். பரப்பு பர்சன்டேஜில் கிடையாது, பரப்பில். 2வது கோயம்புத்தூர், 3வது ஈரோடு, அப்புறம் வேலூர். பர்சன்டேஜில் கிடையாது, பரப்பில். வன உயிரினங்கள் அடுத்து பார்ப்போம். வைல்டு லைஃப் தான் அப்படி போட்டிருக்கானுங்க. இயற்கை பேரிடர் பாடம் முடியுதா? சரி, பார்க்கலாம், நாளைக்கு பார்ப்போம்.